ഉണ്ടാകട്ടെ. ഈ മനോഹരമായ பகல்காலத்தினாய் ஞான் தெய்வத்தை ஸ்துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறந்த காலை நேரத்திற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 2018 വർഷത്തിൽ ഇതുപോലെ ഒരു ദിവസത്തിൽ ഞാനൊരു കൊടിയുമായിട്ടാണ് ഇവിടെ കടന്നു വന്നത്. നിങ്ങൾക്ക് ഓർമ്മയിരിക്കും എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. 2018 ஆண்டிலே ஒரு கொடியோடு நான் உங்களிடத்திலே வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். ഇന്ന് ഞാനൊരു ഡപ്പിയുമായിട്ട് നിങ്ങളുടെ അടുത്ത് വന്നിരിക്കുകയാണ്. ഞാനിത് കാണിക്കുന്നത് നിങ്ങൾ മറക്കാതെ ഇരിക്കുവാൻ വേണ്ടിയാണ്. ஒரு உபகரணத்தோடு கூட ഞാൻ வந்திருക്കുന്നു. இந்த 2019 என் கரத்திலே ஒரு கண்ணாடி டப்பாவோடு வந்திருக்கிறேன். இது நீங்கள் மறக்காமல் இருப்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை ഞാൻ ഈ മേശയിൽ വയ്ക്കുന്നു. அவசானம் பாக்கியமுள்ளவருக்கு இது ഞാൻ தரும். இதை இந்த மேஜையில் வைத்து விடுகிறேன். கடைசியிலே பாக்கியம் உள்ளவர்களுக்கு அதை கொடுக்கப்படும். നിങ്ങൾ വളരെ ശ്രദ്ധയോടെ ഇരിക്കുന്നുവെങ്കിൽ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം തന്നതായ ഇന്ന് 5-ാം തീയതിയാണ്. 5-ാം തീയതിക്ക് 5 അനുഗ്രഹങ്ങൾ ഞാൻ നിങ്ങളോട് പറയുവാൻ ഇവിടെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. நீங்கள் கவனத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 5-ஆம் தேதி ஆகவே 5 விதமான ஆசீர்வாதங்களை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். അവസാനം അത് ഈ ഡപ്പിയിൽ ഇട്ടിട്ട് ഭാഗ്യമുള്ള നിങ്ങൾക്ക് ഞാനിത് തരും. கடைசியிலே அதை இந்த பிளாஸ்டிக் டப்பாவிலே போட்டுவிட்டு பாக்கியம் உள்ளவர்களுக்கு அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். 2019 വർഷത്തിലെ നിങ്ങളുടെ അനുഗ്രഹ തിരുവചനം ഞാനിവിടെ വന്നപ്പോൾ പിള്ള എനിക്ക് കാണിച്ചു തന്നു. കൂടാരം திரும்பவும் உன்னை கூடாரங்களில் வாசி, திரும்பவும் നിന്നെ കൂടാരത്തിൽ വസിക്കുമാറാക്കുമെന്ന്. நான் 2019 ஆண்டினுடைய வாக்குத்தத்தத்தை அருமையான பிள்ளையனுடைய கரத்திலே கொடுத்தால் அதை பார்த்த பொழுது திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் என்று எழுதியிருப்பதை பார்த்தேன். അതിന്റെ ഞാൻ മനസ്സിലാക്കുന്ന അർത്ഥം, அதில் நான் புரிந்து கொள்ளுகிற அர்த்தம் என்னவென்றால், ഇസ്രായേൽ ജനങ്ങൾക്ക് അല്ലായിരുന്നു പ്രവാചകൻ അത് പ്രവചിച്ചത് കൂടാരം എന്ന് പറഞ്ഞ വീട് അല്ലെങ്കിൽ பேசியிருக்கிறார். വീടില്ലാത്തവർക്ക് വീട് തരും. வீடில்லாதவருக்கு ஆண்டவர் வீட்டை கொடுக்க போகிறார். രോഗമായിട്ട് ബലമില്ലാതിരിക്കുന്നവരെ വീണ്ടും ശരീരത്തിൽ ബലം തന്ന് നിങ്ങൾ അതിനകത്ത് പാർപ്പിക്കും. பலவீனர்களாய் இருந்தால் மீண்டும் உங்கள் சரீரத்திலே பலனை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். ഏത് ഇല്ലാതെ ഇരിക്കുന്നു അതിന്റെ അകത്തേക്ക് ദൈവം നിങ്ങളെ മാറ്റുമെന്നുള്ളതാണ് ആ വാഗ്ദത്ത വചനം. எது உங்கள் வாழ்க்கையில் இல்லாதிருக்கிறதோ அதை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். ഞാൻ അതോട് ചേർന്നാണ് ഇന്ന് ദൈവവചനം നിങ്ങളോട് സംസാരിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. நான் அதோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறேன். അതിനു മുമ്പ് എൻ്റെ മനസ്സിൽ തോന്നിയ ഒരു ആശയം ഞാൻ പറയാം. അങ്ങനെയാണെങ്കിൽ ഞാൻ ഈ നാഗർകോവിൽ സഭയോടുള്ള ബന്ധത്തിൽ വന്ന ശേഷം മിക്കവാറും എല്ലാ സ്ഥലങ്ങളിലും ഞാൻ താമസിക്കുന്ന പിള്ളയുടെ വീട്ടിലാണ് താമസിക്കുന്നത്. അതെല്ലാം വാടക വീടായിരുന്നു. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய மனதிலே தோன்றிய ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இந்த நாகர்கோவில் பட்டணத்திற்கு வரும் பொழுதெல்லாம் அருமையான பிள்ளையினுடைய வீடு அது ஒரு வாடகை வீடாயிருந்தது என்பதை நான் அறிவேன். ഇത് വാഗ്ദത്ത വചനം ശരിയാണെങ്കിൽ ഈ വർഷം ഒരു വീട്ടിൽ പാസപ്പോൾ இந்த வாக்குத்தத்த வசனம் சரி என்றால் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு வீட்டை தருவார். ஆமென். നിങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ഈ സഹോദരന്മാർ കൊണ്ടുവന്ന് ഓരോന്നായി തന്നു.
இப்பொழுது இந்த சகோதரர்கள் உங்கள் கரங்களில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து தந்தார்கள். பிள்ளைக்கு ആരെങ്കിലും തന്നോ? யாரும் தந்தில்ல. திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாவரிக்க பண்ணுவேன். திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாவரிக்க பண்ணுவேன். Praise God. വർഷം ഒന്നുണ്ടെങ്കിൽ അതിനു മുമ്പേ പിള്ളയ്ക്ക് ദൈവം ஒரு கூடாரம் சிறப்படுத்தி 2020 ஆண்டு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாகவே பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு கூடாரத்தை கொடுப்பார். ഞാൻ എറണാകുളം പട്ടണത്തിൽ 10 വർഷം 13 വാടക വീട്ടിൽ താമസിച്ചു. நான் எர்ணாகுளம் தேசத்திலே 10 ஆண்டுகள் 13 வீடுகளிலே நான் வாழ்ந்திருந்தேன். நூறுக்கணக்கான கன்வென்ஷன் மீட்டிங்குகளில் பிரசங்கிച്ചു. நூற்றுக்கணக்கான கன்வென்ஷன் கூட்டங்களிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். എനിക്ക് ഇല്ല എന്ന് ഒരു സ്റ്റേജുകളിൽ ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. நான் ஒரு மேடையிலும் எனக்கு இல்லை என்று சொல்லி பிரசங்கித்ததில்லை. എന്റെ ലോകപ്രകാരമായ കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണമെന്നും ஒரு ஸ்டேஜிலும் ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று நான் ஒரு மேடையிலும் சொன்னதில்லை. അപ്പോഴും എനിക്ക് അര സെന്റ് ഭൂമി പോലും എറണാകുളം പട്ടണത്തിൽ ഇല്ലായിരുന്നു. அப்பொழுதும் ஒரு அரை சென்ட் பூமி கூட எர்ணாகுளம் பட்டணத்தில் எனக்கு கிடையாது. ഒരു പ്രസംഗത്തിൽ ഒരു ദൈവദാസൻ വന്ന് പറഞ്ഞു, പാസ്റ്റർ നിങ്ങൾ എവിടെയാണ് താമസിക്കുന്നത് എന്ന് ചോദിച്ചു. ഞാൻ അദ്ദേഹത്തിന്റെ വീട്ടിൽ കൊണ്ടുപോയി. ஒரு செய்தி நேரத்திலே ஒரு தேவனுடைய மனிதனிடத்திலே வந்து, தேவனுடைய மனுஷனை நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னிடத்திலே கேட்டார். അദ്ദേഹം എൻ്റെ വീട്ടിൽ വന്നു. അത് ഒരു ഓടിട്ട വീട്, കറണ്ടില്ല, ചിമ്മിണി ലൈറ്റ് കത്തിച്ച് വെക്കണം, ആ വീടായിരുന്നു. அவருடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஓடினாலே செய்யப்பட்ட ஒரு கூரை வீடாக இருந்தது. அன்றைக்கு விளக்கு பத்த வைத்துக் கொண்டிருந்த வீடாக இருந்தது. அது ഒരു കട്ടിൽ മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. അത് ഒരാളിനെ കിടക്കാൻ പറ്റുകയുള്ളൂ. ஒரு கட்டில் மாத்திரமே அந்த வீட்டில் இருந்தது. அதில் ஒரு நபர் மாத்திரமே படுத்து நித்திரை செய்ய முடியும். അന്ന് രാത്രി അദ്ദേഹം പ്രസംഗിക്കുകയായിരുന്നു. அன்று இரவு அவர் செய்தி கொடுத்தார். എനിക്ക് അങ്ങനെ പ്രസംഗിക്കുന്നവരെ എനിക്ക് ഇഷ്ടമില്ല. எனக்கு அப்படி செய்தி கொடுக்கிறவர்களை விருப்பம் இல்லை. പക്ഷെ അദ്ദേഹം പറഞ്ഞു, ஆனால் அவர் சொன்னார், നിങ്ങളുടെ പാസ്റ്റർ എവിടെ താമസിക്കുന്നു എന്ന് നിങ്ങൾക്കറിയാമോ? உங்களுடைய போதகர் எங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார். ഇത്രയും പേരുമ്പോഴും ആ കാലത്ത് എൻ്റെ നല്ല പ്രായമാണ്. அந்த காலத்திலே என்னுடைய நல்ல இளம் பிராய காலம் அது. കൺവെൻഷൻ ഞാൻ എന്നെ അറിയാത്ത ആളുകളില്ല. கன்வென்ஷன் என்று சொன்னாலே என்னை குறித்து அறியாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். പക്ഷെ വന്ന് നോക്കിയപ്പോൾ കിടക്കുന്ന സ്ഥലമാണെങ്കിൽ ഒരു കുപ്പക്കുഴി. ஆனால் வந்து பார்த்த பொழுது நான் படுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் ஒரு குப்பை குழியாக இருந்தது. ഇലക്ട്രിസിറ്റി പോലും ഇല്ല. ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கூட கிடையாது. അപ്പോൾ അദ്ദേഹം പറഞ്ഞു, നിങ്ങൾ ദൈവദാസന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. அப்பொழுது அந்த தேவனுடைய மனிதன் சொன்னார், உங்களுடைய தேவ மனுஷனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். ഇനി ഞാൻ വരുമ്പോൾ അദ്ദേഹത്തിന് വീടുണ്ടായിരിക്കും. நான் அடுத்த முறை வருகிற பொழுது அவருக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார். ആ പ്രസംഗം കഴിഞ്ഞ് തീർന്ന് ഇറങ്ങുമ്പോൾ ഒരു സഹോദരി മുമ്പോട്ട് വന്നു. அந்த செய்தி முடிந்து திரும்பும் பொழுது ஒரு சகோதரி ஓடி வந்தார்கள். അവൾ ഒരു തയ്യൽക്കാരിയാണ്. அவள் இந்த தையல் வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதரி. പാസ്റ്റർ, എനിക്ക് 3 സെന്റ് സ്ഥലമുണ്ട്, ഞാനത് തരാം. பாஸ்டர், எனக்கு 3 சென்ட் நிலம் உண்டு, அந்த நிலத்தை நான் பாஸ்டருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள்.
അവിടെയാണ് ഞാനിപ്പോൾ വീട് വെച്ചിരിക്കുന്നത് വർഷങ്ങളായി. அங்கேதான் ஆண்டாண்டுகளாக நான் வீடு வைத்து அதிலே நான் குடியிருந்து வருகிறேன். ആരാധന സ്ഥലവും അവിടെ ഇരിക്കുന്നു. அங்கே ஆராதிக்கிற இடமும் இருக்கிறது. എന്റെ ജന്മത്തിൽ കാശ് മുടക്കി വാങ്ങിക്കേണ്ട കാശില്ല. என்னுடைய வாழ்நாட்களிலே நான் இதற்கு ஒரு முடக்குமுதல் செய்து வாங்குவதற்குரிய பணம் எனக்கு கிடையாது. ആ സഹോദരിയെ അവരുടെ ആളുകളെല്ലാവരും കുറച്ച് വഴക്കൊക്കെ പറഞ്ഞു. அந்த சகோதரியை அவருடைய சொந்தக்காரர்கள் அவர்கள் பலவிதமாக அவரை பேசினார்கள், சொன்னார்கள். ഇന്ന് അവളുടെ നില എന്തെന്നറിയാമോ? இந்த அவருடைய நிலை என்ன என்று தெரியுமா? അവൾക്ക് സ്വന്തമായിട്ട് കാറ്, இன்று அவர்களுக்கு சொந்த கார், நல்ல வாகனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். തയ്യക്കാരിയായിരുന്നവളാണ്. அவர்கள் தைத்துக் கொண்டிருந்தவர்கள். സ്വന്ത കാറ്, സ്വന്ത വീട്. ആ പട്ടണത്തിൽ അവളുടെ കുടുംബത്തിൽ ഏറ്റവും അവൾ പണക്കാരിയായി തീർന്നു. இன்றைக்கு சொந்த கார், சொந்த வீடு, அந்த பட்டணத்தில் அவர்கள் குடும்பத்தார் எல்லாரை பார்க்கலும் உயர்ந்த சிறந்த பணக்காரியாக இருக்கிறார்கள். പാസ്റ്ററിന്റെ വീട് നിങ്ങളുടെ കയ്യിൽ തന്നെ ഇരിക്കുന്നു, സ്ഥലവും നിങ്ങളുടെ കയ്യിൽ തന്നെ ഇരിക്കുന്നു. போதகருடைய வீடும் அதனுடைய இடமும் உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. അതേ പിള്ള എന്നോടൊന്നും പറയില്ല ആ കാര്യങ്ങളൊന്നും. ഞാനിവിടെ വന്നപ്പോൾ ഈ വചനം കൂടാരങ്ങളിൽ താവരിക്കപ്പെടുവേൻ, അത് ശരിയാണെങ്കിൽ ഇപ്പോൾ ആയിരക്കണക്കിന് കൊടുത്തത് ഈ മനുഷ്യനും ദൈവം കൊടുക്കണം. பிள்ளை இதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. இந்த வேத வசனம் ஆயிரக்கணக்கிலே கொடுக்கப்பட்டது. இந்த வேத வசனத்தை நான் பார்த்த பொழுது இந்த வேத வசனம் நிச்சயமாக இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தாக வேண்டும். എല്ലാവർക്കും കൊടുത്തു. പിള്ളയ്ക്ക് ആരാ കൊടുത്തത്? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் பிள்ளைக்கு யார் கொடுத்தார்கள்? കർത്തരെന്ന് പറയണം, വാ തുറന്ന് പറയണം. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்று சொல்லுங்கள். അത് സംഭവിക്കും. அது நிச்சயமாகவே நடக்கும். നിങ്ങളൊരു വീട് വെച്ച് കൊടുക്കണ്ട. നിങ്ങൾക്ക് സ്ഥലമുണ്ടെങ്കിൽ അത് നിങ്ങൾ കൊടുക്കണം. നിങ്ങൾക്ക് ഉണ്ടെങ്കിൽ കൊടുക്കുക, ഇല്ലെങ്കിൽ ദൈവം വേറെ വഴി നോക്കും. നമുക്കും ഈ ദൈവദാസൻ അടുത്ത വർഷം ഒരു വാടക വീട്ടിൽ താമസിക്കരുത്. நீங்கள் இடம் உண்டு என்றால் கொடுங்கள், ஒரு வீடு வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அடுத்த ஆண்டு உங்களுடைய தேவ மனிதனும் ஒரு சொந்த வீட்டிலே தான் வாழ வேண்டும். ഞാൻ ഇപ്പോൾ താമസിക്കുന്ന വീട്ടിൽ ഇത് രണ്ടാമത് പ്രാവശ്യമാണ് ഇന്നലെ രാത്രി വന്ന് താമസിച്ചത്. இப்பொழுது நான் தங்கி இருக்கிற வீட்டிலே இரண்டாவது முறையாக நான் வந்து தங்கி இருக்கிறேன். ആ പിള്ളയ്ക്ക് മാത്രമേ അത് തന്നെയുള്ളൂ. ഈ പാഷന്റെ കൊച്ചു പിള്ളയ്ക്ക് അവർക്ക് കളിക്കാനും എടുക്കാനും ഉള്ള സാധനങ്ങളാണ്. അത് ഒതുക്കിയാണ് എനിക്കൊരു കട്ടിലിട്ട് തന്നിരിക്കുന്നത്. இப்பொழுது இருக்கிற வீடு அவருடைய பிள்ளைக்கு விளையாடுவதற்கும் போவதற்கும் வருவதற்குமே முடியும். அந்த இடத்திலே ஒரு ஓரத்தை ஒதுக்கி எனக்காக படுக்கும்படி கொடுத்திருக்கிறார்கள். ഞാൻ പറഞ്ഞത് നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും മനസ്സിലായോ? நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? കർത്താവിനോട് ശിഷ്യന്മാർ പറഞ്ഞു, കർത്താവേ, ഈ ജനം നിന്റെ അടുത്ത് 3 നാൾ ഇരുന്ന് അവർക്ക് ആഹാരം ഒന്നും ഇല്ലാതെ വിഷമിച്ചിരിക്കുകയാണ്, എന്ത് ചെയ്യണമെന്ന് ചോദിച്ചു. சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து 3 நாட்களாக இந்த ஜனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். യേശു ഉടൻ പറഞ്ഞു, നിങ്ങൾ കൊടുപ്പിനെന്ന് പറഞ്ഞു. இயேசு உடனே அவர்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். അവരൊരിക്കലും വിചാരിച്ചതല്ല ഇത് യേശു നമ്മളോട് പറയുന്നത്. കാരണം നമ്മളിലുണ്ടെങ്കിൽ കൊടുക്കുമായിരുന്നല്ലോ. அவர்கள் ஒரு காலம் நினைத்ததில்லை இப்படி ஒன்று இயேசு சொல்லுவார் என்று. காரணம், நம்மிடத்தில் இருந்தால் நாம் கொடுத்திருப்போமே என்று நினைத்தார்கள். ഇല്ലാത്തവരോടാണ് യേശു പറഞ്ഞത്, നിങ്ങൾ അവർക്ക് കൊടുപ്പിനെന്ന്. இல்லாதவர்களோடு இயேசு சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்.
അവർ തന്നെയാണ് ജനങ്ങൾക്ക് കൊടുത്തത്. அவர்கள்தான் ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார்கள். அவரை கொண்டு தന്നെയാണ് தெய்வம் கொடுப்பிச்சது. அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுக்க வைத்தார். നിങ്ങളെ കൊണ്ട് ദൈവം അത് ചെയ്യിക്കും. உங்களை கொண்டு கர்த்தராகிய தேவன் அதை செய்ய போகிறார். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya. ஹalleluya. എത്രയോ പുസ്തകങ്ങൾ എഴുതി എത്രയോ കാര്യങ്ങൾ ദൈവത്തിനു വേണ്ടി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നതായ ഒരു യൗവനക്കാരനായ ദൈവത്തിൻ്റെ ദാസൻ ഇതെല്ലാം ചെയ്യണമെങ്കിൽ, ഈ പുസ്തകങ്ങളെല്ലാം എഴുതണമെങ്കിൽ, ഇതെല്ലാം സംഘടിക്കണമെങ്കിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ കുടുംബത്തിലോ അല്ലെങ്കിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ സ്വന്തം കാര്യത്തിനോ തിന്നാൻ പോലും സമയം എടുക്കുമോ എന്ന് അറിഞ്ഞുകൂടാ. അദ്ദേഹം നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഇത് ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾ ദൈവത്തിന് വേണ്ടി നിൽക്കണം. இத்தனை புத்தகங்களை எழுதி இரவு பகலாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது புசிப்பதற்கு சமயம் எடுப்பாரோ என்று தெரியாது. இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்யும் பொழுது நீங்கள் தேவனுடைய மனிதனுக்காக செய்ய வேண்டும். നിങ്ങളുടെ ആത്മീക മുതിർപിതാവ് എന്ന് പറഞ്ഞത് ശരിയാണ്. ഏതെങ്കിലും ഒരു കാര്യം ചെയ്യുന്നതിന് മുമ്പേ ഞാനുമായിട്ട് ആലോചിച്ചല്ലാതെ ഒരു ഫൈനൽ எடுக்கையில்ல. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒரு தலைமை போதகர் என்று சொன்னாலும் அருமையான மகனோடு ஆலோசிக்காமல் எந்த காரியத்தையும் நான் முடிவெடுப்பது இல்லை. പ്രസിദ്ധീകരിച്ച പുസ്തകങ്ങളെല്ലാം അത് വായിച്ച് കേൾപ്പിച്ച് അതിലെന്തെങ്കിലും മിസ്റ്റേക്ക് ഉണ്ടോ എന്നെല്ലാം ചോദിച്ചിട്ടാണ് അത് ഫൈനലാക്കുന്നത്. அவர் வெளியிடுகிற புத்தகங்களை எல்லாம் என்னுடைய கரத்திலே கொடுத்து அதை வாசித்து தெரிவித்து அதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா என்று கேட்டறிந்து தான் அதை வெளியிடுவார். ഇന്നത്തെ ഊഴിയക്കാരങ്ങനെ ചെയ്യുകയില്ല. இன்றைய ஊழியர்கள் அதை செய்வதில்லை. ഇന്ന് എന്നെ പോലെ വയസ്സായ പ്രസംഗിമാരിൽ എല്ലാം ചത്തു മുടിഞ്ഞു പോയി. இன்றைக்கு என்னை போன்ற வயதான செய்தியாளர்களும் கிடையாது, எல்லாரும் மரித்து விட்டார்கள். പിള്ളേക്ക് ഒരു ഭാഗ്യം തന്നെയാണ് കേട്ടോ ഞാൻ ഇരിക്കുന്നത്. നിങ്ങൾക്കും കാരണം നാഗർകോവിൽ സഭയ്ക്ക് വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിക്കും. ഈ 2018 നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാത്ത ഒരു ദിവസം ഉണ്ടായിരിക്കുകയില്ല. உங்களுக்காக இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அருமையான தேவ மனுஷனாகிய எனக்கும் இப்படி ஒரு முதிர்ந்த தேவனுடைய மனிதனை பரிசுத்தவானை ஆண்டவர் தந்திருப்பது ஒரு பாக்கியம். 2018 ஆண்டிலே ஒரு நாள் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்ததில்லை. എൻ്റെ ഹൃദയം കൊച്ചിയിലാണ് ഇരിക്കുന്നെങ്കിലും എൻ്റെ മനസ്സ് നാഗർകോവിൽ സഭയിലാണ്. என்னுடைய இருதயம் கொச்சியிலே, என் சரீரம் கொச்சியிலே இருந்தாலும் என்னுடைய இருதயம் எல்லாம், என் மனதெல்லாம் இந்த நாகர்கோயில் சபையிலே தான் இருக்கு. നിങ്ങളുടെ ആരാധന, പാട്ട്, നിങ്ങളുടെ എല്ലാ കാര്യം ഇതൊന്നും എനിക്ക് അവിടെ ഇല്ല. ഇത്രയും ഉള്ളതായ സജ്ജീകരണങ്ങൾ അത് കാണുമ്പോൾ വലിയ ഒരു உற்சவம், சந்தோஷம் കാണുന്നു. இங்கே பாடுகிற நீங்கள் பாடுகிற பாடல், உங்களுடைய ஆராதனை, அதுபோல் இங்கிருக்கிற இந்த மேன்மைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவைகள் ஒன்றும் எங்களுக்கு அங்கு இல்லை. ஆனால் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பண்டிகை கால சந்தோஷம் போல ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே. നിങ്ങളുടെ വർഷപ്പിറപ്പ് ആരാധനയും അന്നത്തെ പ്രസംഗവും അതെല്ലാം ഞങ്ങൾ എറണാകുളത്തിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ ഫോണിൽ കൂടെ അത് ശ്രദ്ധിച്ചു. വളരെ നന്നായിരുന്നു, അനുഗ്രഹമായിരുന്നു. ഞങ്ങൾ കിടന്നപ്പോൾ 3:30 മണിയായി. ഞങ്ങൾ കിടന്നപ്പോൾ നിങ്ങളും കൂടെ 3:30 മണിക്ക് ഇപ്പോൾ കാണും. എറണാകുളത്തിൽ നിന്ന് ഞങ്ങൾ 3:30 മണി വരെ അവിടെ തന്നെ അതിൻ്റെ മുമ്പിൽ നോക്കി ഇങ്ങനെ വെച്ചിട്ട് നോക്കിക്കൊണ്ടേയിരുന്നു. உங்களுடைய புத்தாண்டு தீர்க்க தரிசன கூட்டத்தை நாங்கள் தொலைபேசி, அலைபேசி அதிலே வைத்து நாங்கள் நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். 3:30 மணி வரைக்கும் நாங்கள் உட்கார்ந்ததை பார்த்து கொண்டிருந்தோம். நீங்களும் 3:30 மணிக்குத்தான் போயிருப்பீர்கள். நாங்களும் 3:30 மணி வரை அதை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ഞങ്ങളുടെ ആരാധന 12
12:30 തീർന്നു. எங்களுடைய ஆராதனை 12:30 மணிக்கு முடிந்து விட்டது. പിന്നെയാണ് ഈ പിള്ള പ്രസംഗിച്ചതായ പ്രസംഗവും പാട്ടും അതെല്ലാം ഞങ്ങൾ തീരുന്നത് വരെ വന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നതെല്ലാം കണ്ടിട്ടാണ് ഞങ്ങൾ അത് போய் கிடந்தது. அதற்கு பிற்பாடு அருமையான பிள்ளை பிரசங்கிப்பதையும் பாடல் பாடுவதையும் அதுபோல் ஜெபிப்பதையும் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் நாங்கள் நித்திரைக்கு சென்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளதாய பண்டிகையும் புதிய நியமத்திலே விசுவாசிகளுக்கு அவருக்கு 7 நாள் பண்டிகைகள், புதிய நியம விசுவாசிகளுக்கு எல்லா நாளும் பண்டிகை. பழைய ஏற்பாட்டு கால அவர்களுக்கு 7 நாள் பண்டிகை என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு கால தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எல்லா நாட்களும் பண்டிகை என்பதே அതൊരു വലിയ അനുഗ്രഹമായ വിഷയമാണ്. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். அது ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ഞാൻ അല്പസമയം കൂടുതൽ എടുക്കും, നിങ്ങൾ വിഷമിക്കരുത്. ഒരു നല്ല ആശയം നിങ്ങൾക്ക് പറഞ്ഞു തന്നിട്ട് ഞാൻ നിർത്തും. நான் சில நிமிடம் அதிகமாய் எடுத்துக்கொள்ளுவேன். சில கருத்துக்களை, மேன்மையானவைகளை உங்களுக்கு சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து விடுவேன். 2018 ആയിരുന്നാലും 19 ആയിരുന്നാലും മനുഷ്യ ജീവിതത്തിൽ സംഭവിക്കേണ്ടതായ കാര്യങ്ങൾ மாற்றமில்லாத സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കും. 2018 இருந்தாலும் 2019 இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க வேண்டியது, நடக்க வேண்டியது அப்படியே நடந்து கொண்டுதான் இருக்கும். 2019 വർഷം എന്നും സന്തോഷം എന്നുള്ള വാഗ്ദത്തം അത് ശരിയാണ്. എങ്കിലും അത് സന്തോഷമാക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം நமக்குள்ளതാണ്. 2019 ஆண்டிலே என்றைக்கும் சந்தோஷம் என்றாலும் இந்த சந்தோஷத்தை உரிமையாக்கிக் கொள்வது அது உங்களுடைய, என்னுடைய கடமையாக இருக்கிறது. ഇസ്രായേൽ ജനങ്ങൾക്കും പഴയ നിയമ വിശുദ്ധന്മാരുടെ ഇടയിലും സംഭവിച്ചതായ 5 കാര്യങ്ങൾ, ഒരുപാട് സംഭവങ്ങൾ ഉണ്ടെങ്കിലും 5 സംഭവങ്ങൾ അതിന് പോംവഴി എങ്ങനെ ഉണ്ടായി എന്നും അത് പുതിയ നിയമ വിശ്വാസികൾക്ക് സംഭവിക്കുന്നതുമാണ് ഞാൻ ഇന്ന് പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത്. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்த 5 விதமான காரியங்கள் அநேகம் இருந்தாலும் அந்த 5 விதமான காரியங்களையும் உங்களுக்கு சொல்லி அது புதிய ஏற்பாட்டு கால இக்காலத்திய நமக்கு எப்படி என்பதை தாரதமியப்படுத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വലുത് ശത്രുവാണ്. நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பெரிதென்று சொல்லுவது நம்முடைய சத்துருவாய் இருப்பது. അത് സാത്താനിൽ കൂടെ പ്രവേശിക്കുന്നതായ പ്രവർത്തനങ്ങൾ. ശത്രു ഒന്നാമത്തത് ശത്രുവാണ്. அது சாத்தானின் வழியாக கிரியை செய்யக்கூடிய சக்தி, அது சாத்தானிலிருந்து கிரியை செய்வதுதான். നമ്മൾ ഈ പുതിയ വർഷത്തിൽ വന്നതുകൊണ്ട് ആ പ്രവർത്തനം നിന്നു എന്ന് വിചാരിക്കരുത്. புதிய ஆண்டிலே வந்ததினாலே அந்த சாத்தானுடைய கிரியைகள் நின்று போனது என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ജീവിതത്തിൽ ഏറ്റവും നാം അനുഭവിക്കുന്ന വേദന സാത്താനികമായ അവന്റേതായ പ്രശ്നമാണ്. வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற அதிகமான பெரும் பிரச்சனை என்று சொல்வது சாத்தானினால் உண்டாகிற ஒரு பயங்கரமாக இருக்கிறது. சாத்தான் மனுஷனில் கூடிയാണ് அது പ്രവർത്തിക്കുന്നത്. சாத்தான் மனிதனின் வழியாகத்தான் அக்கிரியைகளை செய்கிறான். അങ്ങനെ നമുക്ക് പ്രതികൂലമായി നമ്മെ നശിപ്പിക്കുവാൻ, നമ്മുടെ കുടുംബത്തെ നശിപ്പിക്കുവാൻ, നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ നശിപ്പിക്കുവാൻ ഒരു കൂട്ടം நமக்கெதிராயிട്ടുണ്ട് എന്ന് மறந்து போகிறது. அப்படி நம்மையும் நமது குடும்பத்தையும் நமக்குரியவர்களையும் அழிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் உண்டு என்பதை நீங்கள் ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. ഇസ്രായേൽ ജനങ്ങളെ ദൈവം ഫറവോന്റെ കയ്യിൽ നിന്ന് വിടുവിച്ച് ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ കൊണ്ട് നിർത്തി. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார். ഇസ്രായേൽ ജനങ്ങളെ എന്തുകൊണ്ട് ചെങ്കടലിന്റെ കരയിൽ കൊണ്ടുവന്ന് നിർത്തി? இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் செங்கடலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார்? ദൈവത്തിന്റെ ആ
இஸ்ராயலிന്റെ നടത്തിപ്പിൽ കൂടെ 3 കാര്യം നടക്കേണ്ടതുണ്ട്. தேவனுடைய கிரியை 3 விதத்திலே அந்த செங்கடல் நிலையிலே நடக்க வேண்டியது உண்டாயிருந்தது. അവർക്ക് ഈ മിസ്രൈമിൽ യോസേപ്പ് പോയത് കടലിൽ കടന്നൊന്നും പോയതല്ല, വഴിയിൽ കൂടെ വന്നതാണ്. அவர்கள் யோசேப்பு இந்த செங்கடல் வழியாய் കരവഴി വന്നതാണ്. മിസ്രൈമിൽ യോസേപ്പിനെ കൊണ്ടുവന്നത്, யோசேப்பை கொண்டு வந்தது கரை வழியாக கொண்டு வந்தார்கள். അവരെ ഈ കരവഴി കൊണ്ടുപോകാമായിരുന്നു ദൈവത്തിന്. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்பை கொண்டு வந்தது போலவே கரை வழியாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கலாம். യോസേപ്പിനെ സഹോദരന്മാർ വിറ്റപ്പോൾ കച്ചവടക്കാർ കൊണ്ട് മിസ്രൈമിൽ കരവഴി നടന്നാണ് വന്ന് ഫറവോന്റെ നാട്ടിൽ കൊണ്ടുവന്നത്. யோசேப்பை விற்று போட்ட பொழுது மீதியானியர்கள் இந்த கரை வழியாக கொண்டு போய்த்தான் அவர்கள் எகிப்திலே கொண்டு விட்டார்கள். അതുവഴി ഇസ്രായേൽ ജനങ്ങളെ ദൈവത്തിന് വിടുവിക്കണമെങ്കിൽ ഈ കരവഴി തന്നെയാണ് പോകാമായിരുന്നു. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கரை வழியாகவே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கலாம். പക്ഷെ എന്തുകൊണ്ട് വന്നില്ല? ஆனால் ஏன் ஆண்டவர் கரை வழியாக கொண்டு வரவில்லை? 3 കാര്യങ്ങൾ അതിന്റെ അകത്തുണ്ട്. 3 பிரதான காரியங்கள் அதில் இருக்கிறது. ഒന്ന്, അവരെ പിന്തുടർന്നു വന്ന ശത്രു ഇതോടെ മുടിയണം. ஒன்று, அவர்களை பின்தொடர்ந்து வந்த பொல்லாத சத்துரு அழிந்து போக வேண்டும். ഈ കരവഴി പോയാൽ അമാലേക്യർ എന്ന് പറയുന്ന കൂട്ടം യുദ്ധം ചെയ്യുമ്പോൾ ഈ കാരണം ഇവർക്ക് യുദ്ധം നടന്നുകൂടാ, ഇവർ തിരിച്ചു വീണ്ടും യഹൂദത്തിലേക്ക് ബക്കളയും. கரை வழியாக இவர்கள் நடந்து வந்திருப்பார்கள் என்று சொன்னால் அமிலேக்கியர்கள் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார்கள். யுத்தம் செய்கிற பொழுது இவர்கள் பயந்து போய் இவர்கள் யுத்தம் தெரியாததினாலே மீண்டும் எகிப்துக்கு போய் விடுவார்கள். മൂന്നാമത്, ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്നു എന്ന് ഇവർ മനസ്സിലാക്കണം. இரண்டாவது, இவர்கள் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 ദൈവ കാര്യങ്ങൾ നിവർത്തിക്കുന്നതിന് വേണ്ടി ദൈവം ഒരു ചെങ്കടലിനെ ഉണ്ടാക്കി. 3 காரியங்களை இவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு செங்கடலை ஆண்டவர் அனுமதித்தார். നിങ്ങളുടെ ജീവിതത്തിലും ഒരു ചെങ്കടൽ വരും. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு செங்கடல் உண்டாயிருக்கத்தான் செய்யும். അത് നിങ്ങളെ ഇതുവരെ വന്ന് പിന്തുടർന്നതായ ശത്രുവിന്റെ നാശത്തിന് വേണ്ടിയാണ്. அது உங்களை பின்தொடர்ந்து வந்த பொல்லாத சத்துருவுடைய அழிவுக்காக என்று கர்த்தர் சொல்கிறார். നിങ്ങളെ ഇതുവരെ വേദനപ്പെടുത്തി ഉപദ്രവിച്ച് നിങ്ങളുടെ കുടുംബത്തെ നശിപ്പിച്ച് നിങ്ങളെ ഇല്ലാതാക്കിയ സാത്താനിയ കൂട്ടം അഴിയണമെങ്കിൽ അവർക്കൊരു ചെങ്കടൽ ഒരിക്കലേ പറ്റുകയുള്ളൂ. അതാണ് നിങ്ങളെ മുമ്പിൽ കാണുന്ന ഈ പ്രതികൂലങ്ങൾ. உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்ததான இந்த சத்துருவினுடைய அழிவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு செங்கடல் உங்களுக்கு முன்னே வர வேண்டும். அதற்காக தான் இந்த செங்கடலை தேவன் அனுமதித்தார். அந்த சத்துருக்களின் அழிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ഈ വർഷം നിങ്ങളെ തകർത്തുകൊണ്ട് നിങ്ങൾക്കെതിരായി പ്രവർത്തിച്ച ചിലരുടെ അഴിവ് നിങ്ങൾ കാണാൻ പോവുകയാണ്. இந்த ஆண்டிலே உங்களுக்கு எதிராய் கிரியை செய்த சில சத்துருக்களின் அழிவை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க போகிறீர்கள். മോശ ദൈവത്തോട് ചോദിച്ചു, ദൈവമേ ഞാൻ എന്ത് ചെയ്യും? മുമ്പ് പോകാൻ വഴിയില്ല, ശത്രു വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്, ഞെരുക്കുകയാണ്. മോശയുടെ ദൈവം പറഞ്ഞു, നിന്റെ കയ്യിലിരിക്കുന്നത് എന്താണ്? അതൊരു വടി, അതിനെ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞു. ஆண்டவர் மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நான் என்ன செய்வதற்கு, எப்படி இதை கடந்து போவதற்கு என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு சொன்னார், மோசே உன் கைகளிலே ஒரு சிறிய கோல் இருக்கு, அந்த கோலை இந்த சமுத்திரத்திலே நீட்டு என்று ஆண்டவர் சொன்னார். மோசே அந்த கோலை நீட்டின உடனே சமுத்திரம் 2ஆக பிளந்து கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். அவரை பின்தொடர்ந்த பரவோന്റെ സൈന്യവും അവന്റെ ആളുകളും ചെങ്കടലിൽ വന്നപ്പോൾ, அவர்களை பின்தொடர்ந்து வந்ததான பார்வோனும் அவருடைய சேனையை பின்தொடர்ந்து வந்த பொழுது அவருக்கு அக்கறை கയറാൻ പറ്റിയില്ല. அவர்கள் அக்கறையை சென்று சேர முடியவில்லை. എല്ലാവരും സമുദ്രത്തിന്റെ അകത്തെ മാണ്ടുപോയി. அவர்கள் எல்லாரும் சமுத்திரத்திற்குள்ளே மாண்டு போனார்கள். ഇവരാരും യുദ്ധം ചെയ്തല്ല, இவர்கள் இஸ்ரவேலில் யாருமே யுத்தம் செய்தல்ல. ദൈവം അവരെ മുക്കി
മുക്കിക്കളഞ്ഞു സമുദ്രത്തിന്റെ അകത്ത്. ஆண்டவராகிய தேவன் அந்த எதிராகிய பார்வோனின் சேனையை அந்த சமுத்திரத்தில் கர்த்தர் இல்லாமலாக்கி போட்டார். അതിന് ദൈവം കൊടുത്ത ഒരു ഉപകരണമാണ് വടി. அதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உபகரணம், ஒரு ஆயுதம் என்று சொல்வது அந்த சிறு கோலாயிருந்தது. അത് ഞാൻ ഈ ബോക്സിൽ ഇടുകയാണ്. அந்த கோலை இப்பொழுது எடுத்து அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள நான் போட்டு விடுகிறேன். എന്താണെന്ന് ഞാൻ പിന്നെ നിങ്ങൾക്ക് പറഞ്ഞു തരും. அது என்ன என்று நான் உங்களுக்கு பிற்பாடு சொல்லி தருவேன். ഒരു ഉപകരണത്തിന്റെ സാധ്യതയോടെയാണ് ആ ചെങ്കടലിൽ കൂടെ അവർ പോയത്. ஒரு ஆயுதத்தின் வாயில், உபகரணத்தின் வாயிலாகத்தான் அந்த செங்கடலை அவர்கள் கடந்து போனார்கள். அவരെ ശത്രുക്കൾ അതോടെ മുടിഞ്ഞു പോയി. அவருடைய இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதோடு அழிந்து போய்விட்டார்கள். இரண்டாவதாக அவர் எரிகோ பட்டணத்தில் வന്നു. அவர்கள் எரிகோ பட்டணத்திற்கு வந்தார்கள். അങ്ങോട്ട് കേറാൻ പാടില്ല, அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. எரிகோ பட்டணத்தை கட்டி பொக்கிட்டிருக்கிறான். எரிகோ பட்டணத்தை அவ்வளவு பெரிதாய் கட்டி உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். மும்போட்டு போகாൻ പറ്റുന്നില്ല, முன்னே செல்வதற்கு இயலாமல் போயிற்று. ഒന്നാമത് ശത്രുവിനെ ഒടുക്കുവാൻ ഒരു വടി. ஒன்றாவது சத்துருவை அழிப்பதற்காக ஆண்டவர் ஒரு கோலை வைத்திருந்தார். இரண்டாவது ஒரடி மும்போட்டு வைக்காതെ ചുറ്റും കെട്ടി അടയ്ക്കപ്പെട്ട നിലയിൽ ഇരിക്കുന്നതായ ഒരവസ്ഥ. இப்பொழுது இரண்டாவதாக ஒரு காலடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற எரிகோ சுவர் என்ற ஒரு நிலை. அது நம்மளில் உண்டு, இப்பொழுதும் உண்டு. அது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீ നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു അടി മുമ്പോട്ട് വയ്ക്കുവാൻ വർഷങ്ങളായി ശ്രമിച്ചിട്ടും നടക്കാതെ ഇരിക്കുന്നു. பல ஆண்டுகளாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடி முன்னாக செல்லலாம் என்றால் அது சாத்தியமாகாமல் போய்விடுகிறது. അത്ര ദൂരം നിന്നെ വളച്ച് വേലി കെട്ടി സാത്താൻ വെച്ചിരിക്കുകയാണ്. அவ்வளவு பயங்கரமாய் சத்துருமானவன் உன் வாழ்க்கையை அடைத்து அமிதமான ஒரு கோட்டையை, வேலியை கட்டி வைத்திருக்கிறான். ഇത് കടക്കണമല്ലോ, இதை கடந்து போக வேண்டும் தானே. ദൈവം அவருக்கு ஒரு பெட்டகம் கொடுத்து, ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் கொடுத்தார். அதை சுமந்துകൊണ്ട് இதுவழி கறங்கும்போது மதில் இடிஞ்சு போகும். அதை சுமந்து கொண்டு அந்த சுவரை சுற்றி வருகிற பொழுது அந்த மதில் இடிந்து கீழே விடும். அவர் ஆ பெட்டகத்தை சுமந்து 7 நாள் எரிகோயை சுற்றி, அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு 7 நாள் அந்த சுவரை சுற்றி வந்தார்கள். பெட்டகம் ஆ மதிலினை இடிச்சு களഞ്ഞു. அந்த உடன்படிக்கை பெட்டியானது அந்த பெரும் சுவரை சுக்குநூறாக உடைத்து போட்டது. அது இன்னும் இதான ஆ பெட்டகம். இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. இப்ப ഇതിന്റെ അകത്ത് എത്ര ഉണ്ട്? இப்பொழுது இந்த பாக்ஸில் எத்தனை இருக்கிறது? 2. ആർക്ക് കിട്ടുമെന്ന് ഇപ്പൊ അറിയാം. இது யாருக்கு கிடைக்கும் என்பது இப்பொழுது தெரியும். ഒന്ന് മോശയുടെ വടി, ஒன்று மோசேயுடைய கையில் இருந்த கோல், 2 நியமப்பட்டகம், 2 உடன்படிக்கை பெட்டி, மூன்றாவதாக ഇവര് യാത്ര ചെയ്ത് ഇങ്ങനെ വന്നപ്പോൾ മാറാ എന്ന ഒരു സ്ഥലത്ത് വന്നു ചേർന്നു ഇസ്രായേൽ ജനങ്ങൾ. இவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற பொழுது மாரா என்ற ஒரு இடத்திற்கு வந்தார்கள். അവർക്ക് വെള്ളമില്ലാതെ 3 ദിവസം അവർ അലഞ്ഞു. அவர்கள் தண்ணீர் இல்லாமல் 3 நாட்களாக அலைந்தார்கள். ഒരിടത്ത് തണ്ണീർ കിടക്കുന്നത് കണ്ടു അവർ പോയി അത് കുടിച്ചു. ஒரு இடத்திலே தண்ணீர் கிடப்பதை பார்த்தார்கள், அதை குடித்தார்கள். കയ്പായിരുന്നു, அந்த தண்ணீர் கசப்பாயிருந்தது. ഇത് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും മധുരമില്ലാതെ കയ്പായിരിക്കുന്നതായ ഭാര്യയോ ഭർത്താവോ മക്കളോ ആരായിപ്പോട്ടെ, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ എവിടെയാണ് കയ്പിരിക്കുന്നത്, മാറാതെ ഇരിക്കുന്നുവോ, ഇത് മാറ്റുവാൻ വേണ്ടിയാണ് ഇതൊരു നിഴലായിട്ട് പഴയ ഏർപ്പാട്ടിൽ വെച്ചിരിക്കുന്നത്. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அது யாரா இருக்கட்டும், ஏதோ ஒரு கசந்த நிலை இருக்கிறது, அந்த நிலையை மாற்றி போடுவதற்காகத்தான் தேவன் இதை அனுமதித்தார் உங்கள் வாழ்க்கை. നിങ്ങൾ എത്ര പ്രാവശ്യം പ്രാർത്ഥിച്ചിട്ടും ആ കയ്പ്, ആ പക മാറാതെ ഇരിക്കുന്നുവെങ്കിൽ ഇതാ
ഞാൻ ഈ പ്രസംഗത്തിന്റെ അവസാനം ഇത് മാറിയിട്ടേ ഞാൻ നിങ്ങളെ വിടുകയുള്ളൂ. രാത്രി ആയാലും விடுவில்ல. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த எத்தனை விதமான கசப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஜெபித்தும் மாறவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அதை குறித்து கலங்க தேவையில்லை. அது இன்றைக்கு மாறின பிற்பாடே நான் உங்களை இவ்விடத்திலிருந்து அனுப்பி வைப்பேன். ദൈവത്തോട് മോശ നിലവിളിച്ചു, ദൈവമേ ഞാൻ എന്ത് ചെയ്യണം, കയ്പ് മാറുന്നില്ല, ഞാൻ എന്താണ് ചെയ്യണം എന്നപേക്ഷിച്ചപ്പോൾ ദൈവം മോശയ്ക്ക് ஒரு மரம் காணிச்சு கொடுத்து. தேவனுடைய சமூகத்தில் மோசே நின்று கொண்டு கூக்குரலிட்டு ஆண்டவரை பார்த்தழுதான். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தார். அதை அவன் வெட்டி வெள்ளத்தில் இட்டு, அந்த மரத்தை வெட்டி மோசே அந்த கசப்பான தண்ணீரிலே போட்டான். வெள்ளம் மதுரமாய், அந்த தண்ணீர் அவ்வளவு இனிமையாய் மாறிற்று. ആ മരമാണ് ഇത്. ഇതും ഞാൻ ഇതിന്റെ അകത്ത് വയ്ക്കാം. அந்த மரம் தான் இது. இதையும் இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு விடுகிறேன். ഇതല്ലയോ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കാണുന്നത്? ശത്രു, അതിന്റെ പുറകെ തടസ്സങ്ങൾ, അതിന്റെ പുറകെ ജീവിതത്തിലെ വ്യക്തികൾ തമ്മിലുള്ള കയ്പുകൾ, ഇതെല്ലാം അല്ലയോ നമുക്ക് മാറാതെ ഇരിക്കുന്നത്? இவைகளல்லவோ நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் தடைகளாய் இருக்கிறது. ஒன்றாவது கடந்து போக கூடாத ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய கசந்த நிலை, இவைகள் எல்லாம் அல்லவோ நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறது. நாலாவதாக എലിശ എന്നുള്ള ദൈവ മനുഷ്യനോട് ആളുകൾ വന്ന് പറഞ്ഞു, യജമാനനെ ഈ പട്ടണം മനോഹരമായിരിക്കുന്നു, പക്ഷെ ഇതിന്റെ വെള്ളം കൊള്ളൂല്ല, ഇവിടെ ഗർഭനാശം ഉണ്ടാകുന്നു, പട്ടണം മനോഹരമാണ്, വെള്ളം കൊള്ളൂല്ല എന്ന് പറഞ്ഞു. எலிசாவோடு வந்து அநேகர் வந்து சொன்னார்கள், இந்த பட்டணம் பார்ப்பதற்கு நன்றாயிருக்கிறது, ஆனால் இதனுடைய தண்ணீர் கெட்டதாயிருக்கிறது, அது கர்ப்பத்தின் மேன்மைகளை இல்லாமலாக்கி போடுகிறது என்று சொன்னார்கள். എലിശ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ച ദൈവം എലിശയോട് പറഞ്ഞതുപോലെ എലിശ ആ ജനത്തോട് പറഞ്ഞു, നിങ്ങൾ പറയുന്നത് ശരി, നിങ്ങളൊരു കാര്യം ഉപ്പ് കൊണ്ടുവരുവിൻ എന്ന് പറഞ്ഞു. எலிசா தேவனோடு கூட பிரார்த்தனை செய்தார். செய்த பிற்பாடு கர்த்தர் சொன்னது போல அவர்களோடு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உப்பை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர் உப்பு கொண்டு வந்து, இதான் உப்பு. அவர்கள் உப்பை கொண்டு வந்தார்கள். அதுதான் இந்த உப்பு. எலிசா வெள்ளத்தில் இட்டപ്പോൾ வெள்ளம் நன்னாய். எலிசா அந்த உப்பை அந்த தண்ணீரிலே போட்ட உடனே அந்த தண்ணீர் எல்லாம் அவ்வளவு சிறந்ததாய் மாறிவிட்டது. பல வீடுகளும் നോക്കാൻ നല്ലതാണ്. பல வீடுகளும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாய்த்தான் இருக்கிறது. നിങ്ങളെ ഡ്രസ്സും നിങ്ങൾ വരുന്നതും നിങ്ങളെ സൗകര്യങ്ങളും കാണുമ്പോൾ അഴകായിരിക്കുന്നു. உங்களுடைய ആ വീട് ഗർഭനാശം പിടിച്ചിരിക്കുകയാണ്. உங்களுடைய வஸ்திரங்களும் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக அழகாய்த்தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு கர்ப்பத்தின் மேன்மை இல்லாத நிலை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை பார்க்கிறேன். இது நமக்கு மாற்றண்டியோ? இவைகளை நாம் மாற்றி போட வேண்டாமோ? அதனால உப்பு, அதற்காகத்தான் உப்பு. உப்பு கொண்டுட்டപ്പോൾ உப்பை கொண்டு போட்ட உடனே വെള്ളം പദ്യമായി തീർന്നു. அந்த தண்ணீர் மேன்மையாய் நல்ல தண்ணீராக மாறிவிட்டது. അത് ഞാൻ ഇതിന്റെ അകത്തിടാം. அந்த உப்பையும் அந்த பாக்ஸ்க்குள்ள நான் போட்டு விடுகிறேன். നിങ്ങൾ മറക്കാതിരിക്കാനാണ് ഞാൻ ഇങ്ങനെ ഒരു ആക്ട് നടത്തുന്നത്. நீங்கள் மறந்து போகாமல் இருப்பதற்கு தான் இப்படி ஒரு நடிப்பை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். അടുത്ത് ഒരുത്തന്റെ കോടാലി വെള്ളത്തിൽ വീണു. அதற்கு பிற்பாடு ஒரு மனுஷனுடைய கோடரியானது தண்ணீரிலே விழுந்தது. அவன் விறகு வெட்டாൻ പോയതാണ്. அவன் மரத்தை வெட்டுவதற்கு போனவன். അതെല്ലാം വേദപുസ്തകത്തിലുണ്ട്. വചനങ്ങൾ എടുത്ത് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ വചനത്തിൽ നോക്കും, പിന്നെ നിങ്ങൾ നിവർത്താൻ ഇവിടെ പാട്ട് പാടണം. അതാണ് ഞാൻ ഈ വചനം പറയാത്തത്. இது வேத வசனங்களை எல்லாம் நான் சொல்லுவேன் என்றால் நீங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து வசனத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு பிற்பாடு உங்களுடைய தலையை நிமிரச் செய்ய வேண்டுமானால் அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு பாட்டை பாட வேண்டியது வரும். എലീശയുടെ ശിഷ്യൻ ഒരുത്തൻ മരം വെട്ടാൻ പോയി. അനേകർ പോയ കൂട്ടത്തിൽ ഇവനും പോയി. മരം വെട്ടിയപ്പോൾ കോടാലി വെള്ളത്തിൽ വീണു. எலிசாவோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் புறப்பட்டு போய் மரத்தை வெட்டுவதற்காக சென்றான். அவனுடைய கோடரியானது தண்ணீரிலே விழுந்தது. അവൻ എലീശയോട് നിലവിളിച്ചു, യജമാനനെ
ഞാൻ ഇരവൽ വാങ്ങിച്ച കോടാലി വെള്ളത്തിൽ വീണു. അവൻ എലിസാവോട് കൂടെ കൂക്കുരലിട്ട് അഴുதான், യജമാനൻ நான் இரவலாய் வாங்கிய கோடரியும் தண்ணீரிலே விழுந்தது என்று சொன்னான். അവൻ അതിലെ ഒരു മരക്കൊമ്പ് വെട്ടിയിട്ടു. அவன் அதிலே ஒரு மரக்கொம்பை வெட்டி போட்டான். உடனே கோடாலி பொங்கி உடனே தண்ணீருக்குள் அமிழ்ந்து கிடந்த கோடரியானது அப்படியே மேலே மிதந்தது. அதான் ഈ கோடாலி. அதுதான் இந்த கோடரியானது. ഇനി എലിശയുടെ ശിഷ്യന്മാർ വസിച്ചിരുന്നതായ ആ ബൈബിൾ കോളേജിൽ എല്ലാവർക്കും വയറ്റിളക്കം പിടിച്ചു. ചാകാനായിട്ടുള്ളത് വയറ്റിളക്കം ഈ ചീര കറി കുടിച്ചതുകൊണ്ടാണ്. எலிசாவினுடையதான வேதாகம கலாசாலையிலே தங்கியிருந்ததான தன்னுடைய உடன் பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் வயிற்றுப்போக்கு உண்டாயிற்று. അവര് പറഞ്ഞു, യജമാനനെ കലത്തിൽ മരണം ഇരിക്കുന്നു, മരണം മരണം. அவர்கள் எல்லாரும் எலிசாவை பார்த்து, எஜமானனே அதிலே மரணம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எலிச പറഞ്ഞു, மாவு கொண்டு வருவின். அப்பொழுது எலிசா சொன்னார், மாவை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவரு மாவு எடுத்துக்கொண்டு அவர்கள் மாவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆ கலத்தில் இட்டு அந்த களத்திலே போட்டார்கள். மரணம் மாறி போய் அந்த மரணம் அங்கு நீங்கி போயிற்று. அதுவும் ഞാൻ ഇവിടെ ഇടാം. അപ്പോൾ 3 4 ഒരുപാടായല്ലോ. போட்டே அதையும் அந்த பாக்ஸ்ல போட்டு விடுகிறேன். 1 2 3 ஏராளமாகி விட்டது. குழப்பமிല്ലല്ലോ. ஒரு குழப்பம் இல்லை. அதெல்லாம் கிடக்கட்ടെ. யாருக்கு கிட்டணும்னு അറിയണമല്ലോ. இது யாருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் தானே. ഹിസ്കിയാവിനെ രോഗം വന്നു, മരിക്കാനുള്ളതായ രോഗമാണ്. ദൈവം യെശയ്യാവോട് പറഞ്ഞു മരിച്ചു പോകുമെന്ന്. എന്നാൽ ഹിസ്കിയാവിന് ഉള്ളതായ പരു മാറുവാൻ അത്തിപ്പഴ കട്ട കൊണ്ടുവന്ന് അവന്റെ പരുവിൽ പൂശിയതായിട്ട് യെശയ്യാ പ്രവചനം 38:21 ഞാൻ പറഞ്ഞതേ ഉള്ളൂ. ഉണ്ട്. ആ രോഗം മാറാൻ പഴം കൊണ്ടുവന്ന് തേക്കാൻ പറഞ്ഞു. எசேக்கியாவினுடைய வாழ்நாளை குறித்து ஏசாயாவோடு என் ஆண்டவர் சொன்னார், அவன் பலவீனப்பட்டு போயிருக்கிறான், அவன் மரித்து போய் விடுவான். அவனுடைய பலவீனத்தினுடைய நீக்கு போக்குக்காக அத்திப்பழ அடையை எடுத்து வைக்கும்படி ஆண்டவர் சொன்னார். അവൻ കൊണ്ടുവന്ന് അത്തിപ്പഴം അട കൊണ്ടുവന്ന് അവന്റെ പരുവിൽ പൂശി അവന് സുഖമുണ്ടായി. അങ്ങനെ അത്തിപ്പഴക്കട്ട കൊണ്ടുവന്ന് അത് അത്തിപ്പഴക്കട്ട ഞാൻ ഇതിലിടുന്നു. அத்திப்பழ அடையை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து எசேக்கியாவினுடைய ரணத்திலே வைத்தார்கள். அது குணமாயிற்று. அந்த அத்திப்பழத்தையும் அந்த பாக்ஸுக்குள்ளே நான் போட்டு விடுகிறேன். ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും രോഗങ്ങളുണ്ട്. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வியாதிகள் உண்டு. ദൈവം ഒരു അത്തിപ്പഴക്കട്ട കൊണ്ടുവന്ന് ഉരച്ചിടണമെന്ന് പറഞ്ഞെങ്കിൽ അത് ഞാൻ ഇതിൽ വെച്ചിരിക്കുന്ന രോഗസൗഖ്യം തിട്ടിരിക്കുകയാണ്. இப்பொழுது அதனுடைய சுகத்திற்காக அத்திப்பழ அடையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அத்திப்பழ அடையை இப்பொழுது எடுத்து நான் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறேன். ഇതിനെ അടച്ചങ്ങ് വയ്ക്കാം. ഈ മേജിക് കാണിക്കുന്നത് പോലെ ഞാൻ ഇതൊരു മേജിക്കായി നിങ്ങൾ മറക്കാതിരിക്കാൻ അടച്ചു വെച്ചിരിക്കുകയാണ്. இதை மூடி அங்கே வைப்போம். ஒரு மேஜிக் பண்ணுகிற மனிதன் செய்வது போல நானும் அப்படி அதை அங்கே அடைத்து வைத்திருக்கிறேன். ഈ അത്ഭുതങ്ങൾക്കെല്ലാം പുറകില് ഉണ്ടായിരുന്നത് വടി, പെട്ടകം, വൃക്ഷം, പുതപ്പ്, ഉപ്പ്, മരച്ചില്ല, മാവ്, അത്തിപ്പഴം. இந்த அற்புதங்களுக்கு பின்னாக இருப்பதெல்லாம் அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய கோல், அதற்கப்புறம் மாவு, அதற்கப்புறம் உப்பு, அப்படி என்று பல விதவிதமான நிலைகளை நாம் அங்கு பார்க்கிறோம். அதை அடைத்து வைத்திருக்கிறேன். ഇത് എല്ലാം അടങ്ങിയ ഈ പെട്ടി ആർക്ക് വേണം? ഇവെല്ലാം ഉட்கொண்டதான இந்த பாக்ஸ் யாருக்கு வேண்டும்? ഇതാണ് എന്റെ ചോദ്യം. இதுதான் என்னுடைய கேள்வி. ഇതെല്ലാം ഇതിന്റെ അകത്തിരിക്കുന്നു. ഇത് ഇന്നും സംഭവിക്കേണ്ടതാണ്. ഇത് നിങ്ങൾക്ക് എത്ര പേർക്ക് വേണം? അങ്ങനെയുള്ളവർ കൈവക്കട്ടെ. இவைகளெல்லாம் இந்த பாக்ஸுக்குள் இருக்கிறது. இன்றைக்கும் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை. அப்படி இவைகளெல்லாம் அவசியம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். ഞാനും ഉയർത്തി, എനിക്കും വേണം. കാരണം എനിക്ക് രോഗമുണ്ട്. நானும் கையை உயர்த்தி இருக்கிறேன். எனக்கும் இது தேவை. എല്ലാ മരുന്നും ഒന്നിൽ സംഘടിപ്പിച്ചു വച്ചിരിക്കുന്നു. எல்லா மருந்தும்
ஒரே பாக்ஸுக்குள்ளே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ഞാനൊരു കഥ കേട്ടിട്ടുണ്ട്. പണ്ട് ഒരാളിനെ രോഗത്തിന് മരുന്ന് കൊടുപ്പാൻ മലയിൽ നിന്നും മരുന്ന് കൊണ്ടുവരാൻ ഒരാളെ പറഞ്ഞയച്ചു. പക്ഷെ അവിടെ ഈ ആള് പോയപ്പോ മരുന്ന് മറന്നുപോയി ഏതാണെന്ന്. അതുകൊണ്ട് മലയോടെ പൊക്കി കൊണ്ടുവന്നു. நான் ஒரு கதை கேட்டிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு மருந்து தேவை. மருந்துக்காக ஒரு மனுஷன் புறப்பட்டு போன பொழுது சில மருந்துகளை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள். ஆனால் புறப்பட்டு போன மனுஷனுக்கு அந்த மருந்துகள் எல்லாம் மறந்து போனது. ஆகவே மலையோடு எடுத்துக்கொண்டு வந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுபோல இப்பொழுதெல்லாம் மலையோடு இங்கு கொண்டு வைத்திருக்கிறேன். നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇത് ആവശ്യമെന്ന് നിങ്ങൾ പറയുന്നു. இவையெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் இது தேவை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ഇനിയാണ് ഞാൻ ആ വചനത്തിലേക്ക് വരുന്നത്. நான் இப்பொழுதுதான் அந்த வசனத்திற்குள்ளாக நான் வருகிறேன். ബൈബിൾ ഉള്ളവരെ എല്ലാവരും അത് തുറന്നു നോക്കണം. வேத புஸ்தகம் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் அதை திறந்து பார்க்க வேண்டும். அது തുറന്ന് നിങ്ങൾ വായിക്കണം. அதை திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். അപ്പോൾ ഇത് നിങ്ങളുടെ കയ്യിൽ വന്നു ചേരും. அப்பொழுது இது உங்கள் கைகளில் வந்து சேரும். உரச்சு வாசிക്കണം, എനിക്കും കേൾക്കണം. இதை சத்தமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். அது எனக்கும் கேட்க வேண்டும். രണ്ട് പ്രാവശ്യമെങ്കിലും വായിക്കണം. இரண்டு முறையாகலும் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதிய ലേഖനം, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியம், 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வாக்கியம். എല്ലാവരും ചേർന്ന് ശബ്ദമുയർത്തി ഇത് നിങ്ങൾ വായിക്കുമ്പോൾ ഇത് നിങ്ങളുടെ കയ്യിൽ വന്നു ചേരുന്നു. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி இதை வாசிக்கிற பொழுது இது உங்கள் கைகளிலே வந்து சேரும். ഒരുമിച്ച് ഞാൻ റെഡി 1 2 3 പറയും. അപ്പോൾ വായിക്കണം. நான் 1 2 3 என்று ரெடி சொல்லும் பொழுது நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். ரெடி 1 2 3. ரெடி 1 2 3. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. ஒன்றுകൂടെ வாசிക്കാം. ஒன்று கூட நாம் அதை சேர்ந்து வாசிப்போம் சத்தமாய். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவர் എന്ന് പറയുന്നത് ക്രിസ്തു. அவர் என்று சொல்வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவத்துவத்திന്റെ அற்புதங்களெல்லாம் அவருக்குள் அவராണ് இடப்பி அவருக்குள் அடங்கி இருக்கிறது. தேவத்துவத்தினுடைய அற்புதங்கள் எல்லாம் அவருக்குள் என்று சொல்வதுதான் இந்த பாக்ஸ். அடங்கி இருக்கிறது, அவருக்குள் அடங்கி இருக்கிறது. ഈ ബോക്സ് അവരെ ആര് വാങ്ങിക്കുന്നുവോ അവർക്കെല്ലാം ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞ എല്ലാ അത്ഭുതങ്ങളും കിട്ടും. இந்த பாக்ஸ் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை யார் வாங்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். ആ കൈതട്ട് പോരാ, இந்த கைத்தட்டு போதாது. நல்ல சத்தமா உற்சாகமாய் கரங்களை தட்டி இருதயபூர்வமாய் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. എന്തുകൊണ്ട് ഞാനത് പറഞ്ഞു? ஏன் இதை உங்களுக்கு சொன்னேன்? വെള്ളം മാറുവാൻ വടി വേണ്ടി വന്നു. தண்ணீர் மாறுவதற்கு ஒரு கோல் தேவைப்பட்டது. யோர்தான் மாறி போவான் ஒரு புதப்பு வேண்டி வന്നു. யோர்தான் பிரிந்து போவதற்கு ஒரு சால்வை தேவைப்பட்டது. യേശു കടലിൽ കൂടെ നടന്നപ്പോൾ വടി വേണ്ടി വന്നില്ല, പുതപ്പും വേണ്ടി. യേശു சமுத்திரத்தின் மேல் நடந்த பொழுது ஒரு கோலும் தேவைப்படவில்லை, ஒரு சால்வையும் தேவைப்படவில்லை. മരിച്ച ലാസറേ അടക്കപ്പെട്ടു. மரித்துப்போன லாசர் அடக்கம் செய்யப்பட்டான். கோடாலி வீണപ്പോൾ ഒരു മരച്ചില്ല വേണ്ടി വന്നു. அந்த கோடரியானது விழுந்த பொழுது ஒரு மரத்துண்டு தேவைப்பட்டது. മരിച്ച അടക്കപ്പെട്ട ലാസർ അതിൽ നിന്ന് പുറത്തു വരുവാൻ ഒരു കോലും വേണ്ടുന്നില്ല, ഒരു വടിയും വേണ്ടി. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசர் உயிர்த்தெழுந்து வருவதற்கு, உயிர் பெற்று வருவதற்கு ஒரு கோடரியும் அவசியப்படவில்லை, ஒரு மரத்துண்டும் அவசியப்படவில்லை. ആറായിലെ വെള്ളം മധുരമാക്കുവാൻ ഒരു മരം പൊട്ടിച്ച്
പുളിച്ചു വീണു. മാനാവിനുடைய தண்ணீர் மதுரமாய் மாறுவதற்கு ஒரு மரத்துண்டு தேவைப்பட்டது. കാനായിലെ പച്ചവെള്ളം ദ്രാക്ഷരസമാവാൻ ഒരു മരവും വേണ്ടി. கானாவூரிலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதற்கு ஒரு மரத்துண்டும் தேவைப்படவில்லை. ചീത്തയായ വെള്ളം മാറുവാൻ ഉപ്പിടേണ്ടി വന്നു. கெட்டுப்போன தண்ணீர் நன்றாய் மாறுவதற்கு உப்பு அவசியப்பட்டது. കെട്ടുപോയ പാപിയായ സഖായിയെ രക്ഷയിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ ഉപ്പ് വേണ്ടി വന്നു. கெட்டுப்போன சகேயுவை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஒரு உப்பும் தேவைப்படவில்லை. കാരണം അവരുക്കുൾ ഇതിരിക്കുന്നു. காரணம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவருக்குள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. അന്ന് അവരിന് പുറത്തായിരുന്നു ഇവയെല്ലാം. அன்று அவருக்கு புறம்பே இவைகள் எல்லாம் இருந்தது. ഇപ്പോൾ അവന്റെ അകത്തിരിക്കുന്നു. இன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. ഇത് നിങ്ങൾക്ക് വേണമോ എന്നാണ് ഞാൻ ചോദിക്കുന്നത്. இது உங்களுக்கு அவசியமா என்று நான் உங்களோடு கேட்கிறேன். ഞാൻ 2-3 സംഭവങ്ങൾ അതിനോട് ചേർത്ത് പറഞ്ഞു തരും. நான் 2-3 சம்பவங்களை அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ശമാരിയക്കാരി സ്ത്രീ യേശുവിന്റെ അടുത്ത് വന്നപ്പോൾ യേശുവോട് വെള്ളം ചോദിച്ചു. சமாரியா ஸ்திரீயின் அருகாமையில் இயேசு வந்த பொழுது அவரிடத்திலே தண்ணீரை இயேசு கேட்டார். അവൾ യേശുവിന് വെള്ളം കൊടുത്തില്ല. அவள் இயேசுவுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. യേശു പറഞ്ഞു, ഞാൻ തരുന്ന വെള്ളം കുടിച്ചാൽ പിന്നെ ദാഹിക്കയില്ല. இயேசு அவளை பார்த்து சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தாயானால் உனக்கு நீ தாகமே உண்டாகாது என்று சொன்னார். അപ്പോൾ അവൾ പറഞ്ഞ ഒരു വാക്കുണ്ട്. உடனே அவள் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ഇനി ഞാൻ വെള്ളം കോരുവാൻ ഇവിടെ വരാതിരിക്കുവാൻ വേണ്ടി ആ വെള്ളം എനിക്ക് തരണം. அவள் சொன்னாள், இனிமேல் நான் இங்கே தண்ணீர் எடுக்க வராமல் இருப்பதற்காக அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். ആ തണ്ണീർ ക്രിസ്തുവാണ്. அந்த தண்ணீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. അവൾ വെള്ളം വാങ്ങിച്ചില്ല, കിണറിനെ വാങ്ങിച്ചു വീട്ടിൽ കൊണ്ടുപോയി. அவள் அந்த தண்ணீரை அல்ல, அந்த கிணற்றையே வீட்டுக்கு வாங்கி கொண்டு போனாள். നിങ്ങള് ഈ കിണറോടെ വീട്ടിൽ പോകണം. நீங்கள் இந்த கிணறோடு வீட்டுக்கு போக வேண்டும். മത്തായിയുടെ സുവിശേഷത്തിൽ ഒരു മുത്ത് തേടുന്ന വ്യാപാരിയെ കുറിച്ച് എഴുതിയിട്ടുണ്ട്. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு முத்தை தேடுகிறதான ஒரு வியாபாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. അവൻ ഒരു നിലത്തിൽ നിധി ഇരിക്കുന്നത് കണ്ടു. அவன் ஒரு நிலத்திலே பொக்கிஷம் இருப்பதை அறிந்தான். അവൻ ആദ്യം ഞാൻ വിചാരിക്കുന്നത് പൊക്കിഷം എന്ന് പറഞ്ഞ ഒന്നല്ല, നിറച്ച് സ്വർണം വെള്ളി അത് ഇത് എല്ലാമായിട്ട് നിറഞ്ഞത്. பொக்கிஷம் என்று சொன்னால் 1-2 அல்ல, பொன்னு வெள்ளி ரத்தினங்கள் எல்லாம் சேர்ந்த ஒன்று. അവൻ എടുത്തെടുത്ത് നോക്കി, പക്ഷെ തീരുന്നില്ല. அவன் எடுத்தெடுத்து பார்த்தான், அது தீர்ந்து போகவில்லை. നല്ല ബുദ്ധിമാൻ വിചാരിച്ചു, நல்ல புத்திமான் எண்ணினான், ഈ നിലത്തെ വാങ്ങിച്ചു കളയാം. இந்த நிலத்தையே நாம் வாங்கி விடலாம் என்று நினைத்தான். ശമരിയക്കാരി സ്ത്രീ ആ കിണറിനെ വാങ്ങിച്ചുകൊണ്ട് പോയി. சமாரியா ஸ்திரீ என்பவள் அவள் அந்த கிணற்றை வாங்கி கொண்டு போனாள். ഈ മുത്ത് വ്യാപാരി നിലത്തെ വാങ്ങിച്ചുകൊണ്ട് പോയി. இந்த முத்து வியாபாரி மொத்த நிலத்தையே வாங்கி கொண்டு போனான். വാങ്ങിച്ചത് ശരിയാണ്, வாங்கிறது சரிதான், എവിടെ വയ്ക്കും? ஆனால் எங்கே வைப்பது? ഇവിടെയാണ് നമുക്ക് വന്നിരിക്കുന്ന പരാജയം. இங்கே தான் நமக்கு வந்திருக்கிறதான விரக்தி என்று சொல்வது. നിങ്ങൾ യേശുവിൽ വിശ്വസിക്കുന്നു. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கலாம் என்று கேட்டால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். അത് സാത്താനും വിശ്വസിക്കുന്നു. യേശു சாத்தானும் இயேசுவை விசுவாசிக்கத்தான் செய்கிறார். നിങ്ങൾ ഹല്ലേലൂയ സ്തോത്രം പറയുന്നു, കൈയടിക്കുന്നു, പാടുന്നു, എല്ലാം ചെയ്യുന്നു. நீங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்கிறீர்கள், கைகளை தட்டுகிறீர்கள், பாடுகிறீர்கள். അത് ലോക മനുഷ്യർ അങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്നു. அது உலக மனிதனும் அவ்விதமாய் கைகளை தட்டுகிறான், பாடுகிறான், ஆடத்தான் செய்கிறான். നിങ്ങൾ വാങ്ങിച്ചു കൊണ്ടുപോയ കിണറിനെ എവിടെ വച്ചു? நீங்கள் வாங்கிக் கொண்டு போன கிணறை எங்கே வைப்பீர்கள்? നിങ്ങൾ ഈ കിണറിനെ വാങ്ങിച്ചിട്ടുണ്ടോ? நீங்கள் இந்த கிணற்றை வாங்கி இருக்கிறீர்களா? ഈ നിലത്തെ വാങ്ങിച്ചിട്ടുണ്ടോ? இந்த நிலத்தை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்களா? അത് എവിടെയാണ് വച്ചിരിക്കുന്നത്? அதை எங்கே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ഇവിടെയാണ് വിശ്വാസികൾക്ക് പരാജയം ഉണ്ടാകുന്നത്. இங்கே தான் விசுவாசிகளுக்கு தோல்வி உண்டாகிறது. രക്ഷിക്കപ്പെട്ടവർക്കും പരാജയമായിരിക്കും, ரட்சிப்பை பெற்றவர்களுக்கும்
தோல்வியாயிருக்கிறது. ഞാൻ ഇന്ന് ചോദിക്കട്ടെ, ഈ എല്ലാം അടങ്ങിയ കൊലോസ്യ ലേഖനം നിങ്ങൾ വായിച്ചല്ലോ. ദേവത്വത്തിൽ പരിപൂർണമെല്ലാം ശരീരപ്രകാരമായ ഇന്മയ്ക്ക് ശരീരപ്രകാരം അങ്ങനെയല്ലേ ഉള്ളേ, ശരീരപ്രകാരമായി അവർക്കുள் വാസമായിരിக்கிறது. നിങ്ങളുടെ ഇന്മയ്ക്കുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും ഇതിൽ വാസമായിരിക്കുന്നു. പക്ഷെ എവിടെയാ കൊണ്ടുവച്ചിരിക്കുന്നത്? இந்த பூமிக்குரிய இவைகளெல்லாம் இவருக்குள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் எங்கே கொண்டு வைத்திருக்கிறீர்கள்? ഞാനൊരു വീട്ടിൽ പ്രാർത്ഥിക്കാൻ പോയപ്പോൾ நான் ஒரு வீட்டிலே ஜெபிக்க சென்ற பொழுது ആ കുട്ടി അങ്ങ് എവിടെയോ ദൂരദേശത്ത് പഠിക്കാൻ പോവുകയാണ്. அந்த சகோதரி எங்கே தூரதேசத்திற்கு எங்கேயோ படிப்பதற்காக செல்கிறாள். എല്ലാം പെട്ടിയെല്ലാം പറക്കി വെച്ചിട്ട് അമ്മ എടുത്ത പറയുകയാണ് അവള്, അമ്മ ബൈബിൾ വയ്ക്കാൻ സ്ഥലമില്ല, അത് ഇനി വരുമ്പോ ഞാൻ കൊണ്ടുപോകാം. பிரயாணத்துக்கு புறப்பட்டவள் அவளுடைய பிரயாணத்திற்குரிய எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு அந்த பெட்டியை பார்த்தபொழுது தாயை பார்த்து சொன்னாள், அம்மா வேத புஸ்தகத்தை வைப்பதற்கு இடம் இல்லை, அதனால நான் திரும்ப மீண்டும் அதுக்கு பிறகு வரும் பொழுது இதை கொண்டு போகிறேன் என்று சொன்னாள். ഇവിടെ അവൾക്ക് ഈ അത്ഭുതം നടക്കുമോ? அவளுக்கு இந்த அற்புதம் நடக்குமா என்று கேட்கிறேன். ഞാൻ പ്രാർത്ഥിച്ചാൽ ദൈവം പ്രാർത്ഥന കേൾക്കുമോ? நான் பிரார்த்தனை செய்தால் கர்த்தர் அதை கேட்பாரா? കാരണം ദൈവ അനുഗ്രഹം വേണം, യേശു വേണം, പക്ഷെ വയ്ക്കാൻ സ്ഥലമില്ല. காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும், அவரை வைப்பதற்கு இடம் இல்லை. ഒരു അപ്പന്റെ ബർത്ത്ഡേ ആഘോഷിക്കുകയായിരുന്നു. ஒரு தகப்பனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ഭയങ്കരമായിട്ട് ആളുകളും വന്ന് നല്ല ആഘോഷമാണ് അവിടെ നടന്നത്. ஏராளமான ஆட்களும் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாய் அது நடந்தது. അപ്പന് എവിടെ വയ്ക്കും എന്നൊരു ചോദ്യം വന്നു. அப்பாவை எங்கே வைப்பது என்று ஒரு கேள்வி வந்தது. വരുന്നവർക്ക് എല്ലാവരെയും അപ്പനെ കാണണമല്ലോ, അതിനെ അപ്പനെ ഒരിടത്ത് ഇരുത്തണം എന്ന് ചോദ്യം നിന്ന് ഓരോരുത്തർക്കും, കാരണം വീട്ടിലുള്ളവർക്ക് എല്ലാവർക്കും ഓരോ മുറിയുണ്ട്, அதில் எവിടെ அப்பனை வைக்காமன்னு ചോദിച്ചപ്പോൾ வைக்காம முறியில்ல. வருகிறவர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும், அதற்காக அப்பாவை எங்கே வைக்கலாம் என்றால் எல்லாருக்கும் ஒவ்வொரு அறை இருக்கிறது. எங்கே வைக்கலாம் என்று தேடினால் ஒரு அறையும் தகப்பனுக்கு இல்லை. മകനോട് ചോദിച്ചാൽ അത് എൻ്റെ കൂട്ടുകാർ വരും, മകളോട് ചോദിച്ചപ്പോൾ അത് എൻ്റെ കോളേജിലെ ഫ്രണ്ട്സ് വരും. അങ്ങനെയാണ് ഇങ്ങനെയാണ് എല്ലാവരും അവരവർക്ക് അപ്പനെ വയ്ക്കാൻ സ്ഥലമില്ല. അപ്പൻ്റെ പേരിലാണ് അവിടെ തിന്നലും കുടിയലും നടക്കുന്നത്. மகனுடைய நண்பர்கள் வருவார்கள், அதனால மகனுடைய அறையிலே இடமில்லை. பிள்ளையினுடைய மகளுடைய அறையிலே கேட்டால் அவருடைய அறையிலே என்னுடைய அன்பர்கள் வருவார்கள், ஆகையினாலே அங்கும் இடம் இல்லை. ஆனால் ஒன்று அறிய வேண்டும், தகப்பனுடைய பெயரை சொல்லி தகப்பனின் மூலமாகத்தான் அங்கே சாப்பாடும் கொண்டாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. അവസാനം അവർ പറഞ്ഞു, അങ്ങനെയാണ് നമ്മളെ ബാത്റൂമിൽ അപ്പനെ കൊണ്ട് കുളിപ്പിച്ച് வைக்காம. உடனே அப்படியானால் ஒரு அறையிலும் இடமில்லை என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், தகப்பனை அப்படியே நம்முடைய பாத்ரூம்ல கொண்டு போய் வைத்து விடலாம் என்று சொன்னார்கள். ഇതുപോലെ യേശു 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 എന്ന് പറയുന്ന നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു എവിടെയാണ് ഇരിക്കുന്നത്? இதுபோல் இயேசு 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 என்று சொல்லுகிறோம், இந்த இயேசு எங்கே இருக்கிறார் என்பதுதான் கேள்வி. രക്ഷിക്കപ്പെട്ടവർക്ക് അറിയാൻ പാടില്ലല്ലോ യേശു എവിടെ ഇരിക്കണമെന്ന്. ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு கூட இயேசு எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ഈ വായിൽ യേശു യേശു എന്ന് വ്യാജി പിടിച്ചവനും പറഞ്ഞു, ശവക്കോട്ടറയിലെ മഹോന്നതനായ ദൈവത്തിന്റെ പുത്രൻ. இந்த வாயிலே மட்டும் இயேசு 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 என்று சொல்வதல்ல, பிசாசு பிடித்தவனும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்று சொன்னான். അത് അറിയണമെങ്കിൽ എഫേസ്യർക്ക് ലേഖനം 3-ാം അധ്യായം 17-ാം വാക്യം കൂടെ നിങ്ങൾ തന്നെ വായിക്കണം. அதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3-ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதுவும் நீங்கள் தான் வாசிக்க வேண்டும். எபேசியர் 3-ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். മതി, അത്രയും മതി, அவ்வளவு போதுமானது. ബാത്റൂമിലല്ല ക്രിസ്തു അപ്പൻ ഇരിക്കേണ്ടത്, பாத்ரூமில் அல்ல தகப்பன் இருக்க வேண்டியது, ഹൃദയത്തിൽ ഇരിക്കണം. இருதயத்திலே இயேசு இருக்க வேண்டும். ഇത് നിങ്ങൾ
വാങ്ങിച്ചു കൊണ്ടുപോകാം. இதை நீங்கள் வாங்கிக் கொண்டு போக வேண்டும். ഞാൻ നിങ്ങൾക്ക് തരാം. இதை நான் உங்களுக்கு தருகிறேன். ഇതെവിടെ നിങ്ങൾ ഡെപ്പോസിറ്റ് ചെയ്യും? ஆனால் இதை எங்கே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள்? രണ്ട് സംഭവങ്ങൾ இதோட ചേർത്ത് വേഗം പറഞ്ഞു തരാം. இரண்டு சம்பவங்களை இதோடு சேர்த்து நான் துரிதமாய் உங்களுக்கு சொல்கிறேன். ദൈവത്തിന്റെ പെട്ടകത്തെ പിടിച്ചുകൊണ്ടുപോയി അവർ ഫെലിസ്ത്യർ അവരുടെ ആലയത്തിൽ വച്ചു. അവിടുന്ന് അവർ ഒടുവിൽ ദൈവം അവരെ ശിക്ഷിച്ച് അവരെ പെട്ടകത്തെ മടക്കി അയച്ചു. ആ പെട്ടകം അമിനാദാവിന്റെ വീട്ടിൽ കൊണ്ടുവച്ചു. தேவனுடைய பெட்டியை அவர்கள் பிடித்தார்கள், பெலிஸ்தியருடையதான இடங்களில் கொண்டு வைத்தார்கள். மீண்டும் அதை என் ஆண்டவர் அமிர்தாமனுடைய வீட்டிற்கு கொண்டு போகும்படி தேவன் தயவு கூர்ந்தார். அங்கே கொண்டு வைத்தார்கள். அது 1 சாமுவேல் 7ஆம் அத்தியாயத்தில் உண்டு. யாரும் திறக்கிறது. அது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் உண்டு. யாரும் அதை திறந்து பார்க்க வேண்டாம். അമിനാദാവിന്റെ വീട്ടിൽ ദൈവത്തിന്റെ പെട്ടകം ഇരുന്നു. அபினதாவினுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. 20 വർഷം ഇരുന്നു. 20 ஆண்டுகள் அங்கே இருந்தது. അവർ കരഞ്ഞുകൊണ്ടേ. ஆனால் அபினதாவினுடைய வீடு முழுவதும் அழுது கொண்டேதான் இருந்தார்கள். ஒரு பிரயோஜனமும் ഈ പെട്ടകം ചെയ്തില്ല. ஒரு பிரயோஜனம் அந்த பெட்டகத்தினால், அந்த உடன்படிக்கை பெட்டியினால் உண்டாகவில்லை. യേശുവിനെ രക്ഷിതായി ഏറ്റുകൊണ്ട അനേകർക്ക് ഇതുവരെയും യേശുവിന്റെ ഫലം അനുഭവിക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஆயினும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இதுவரைக்கும் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகவில்லை. ஆனால் இதே உடன்படிக்கை பற்றி ஓபேத்ஏதோமினுடைய வீட்டிலே கொண்டு வைத்தார்கள். குடும்பத்தோட அந்த வீட்டாருக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே இந்த தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. 3 மாசம் கொண்ட தெய்வம் அவரை அனுகிரகிச்சு 3 மாதங்கள் இருந்தது. அந்த பெட்டி நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரே பெட்டகமான இருப்பு எவிடையா? ஒரே உடன்படிக்கை பெட்டி தான். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வி. യേശു പറയുന്നു ഈ സമ്പൂർണ്ണതയെല്ലാം ഹൃദയത്തിൽ ഇരിക്കണമെന്നാണ്. இயேசு சொல்கிறார் இந்த சம்பூரணமெல்லாம் இந்த இருதயத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். അപ്പോൾ അതിന്റെ അർത്ഥം യേശു നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കുമെങ്കിൽ, அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு உங்கள் இருதயத்தில் இருப்பார் என்றால் அது ஒரு பேக்கேஜ் ആണ്. பேக்கேஜ் அது ஒரு பெரிய பேக்கேஜ், அது ஒரு பெரிய கூட்டமைப்பு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். കപ്പലിൽ യാത്ര ചെയ്തു പോകുമ്പോൾ ടിക്കറ്റിനോട് കൂടെ ഒരു പാക്കേജും തരും. ആവശ്യമുള്ള ആഹാരങ്ങൾ അത് ഇതെല്ലാം കിട്ടും. പ്ലെയിനിൽ അങ്ങനെ തന്നെ. நாம் ஃப்ளைட்ல பிரயாணம் செய்யும் பொழுது அதனுடைய போர்டிங் பாஸ் கொடுப்பார்கள். அதுல பேக்கேஜ், நாம் சாப்பிடுவதற்கு, நாம் கொள்வதற்கு நமக்கு அவசியமான எல்லாவற்றையும் சேர்த்தும் அதிலே ஒரு துண்டை கொடுப்பார்கள். അല്ലാതെ ആവശ്യം മുൻപേ പോയി ഓടി കടയിൽ നിന്ന് ചായ വാങ്ങിക്കാൻ ഓടി അങ്ങനെ പോണ്ട. ആ പാക്കേജിലെല്ലാം വെച്ചിരിക്കുന്നു. அவசியம் வரும் பொழுது போய் அதை ஒரு கடையிலே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையிலே தந்திருக்கிற அந்த பேக்கேஜுக்குள்ளாக எல்லாமே அடங்கி இருக்கிறது. கிறிஸ்து നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കുമെങ്കിൽ ഇനി കോൽ വേണ്ട. இயேசு உங்களுக்குள் இருப்பார் என்றால் இனிமேல் ஒரு கோல் அவசியம் இல்லை. பெட்டகம் வேണ്ട. இனிமேல் ஒரு உடன்படிக்கை பற்றி அவசியம் இல்லை. ஒரு மரம் வேണ്ട. ஒரு மரம் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு புதப்பு வேണ്ട. ஒரு சால்வை உங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு உப்பு வேണ്ട. ஒரு உப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு மாவு வேണ്ട. ஒரு மாவு உங்களுக்கு அவசியம் இல்லை. இனி அத்திப்பழம் ஒரு அத்திப்பழ அடையும் உங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் அகத்தல்லே இருக்கிறது. எல்லாம் அவருக்குள்ளே, நமக்குள்ளே அல்லவோ இருக்கிறது. നിങ്ങൾ തന്നെയാണ് കോല്, നിങ്ങൾ തന്നെയാണ് മരം, നിങ്ങൾ തന്നെയാണ് ഉപ്പ്, നിങ്ങൾ തന്നെയാണ് മാവ്, നീ തന്നെയാണ് ആ ദൈവത്തിന്റെ ആ കാലത്തിലുള്ള എല്ലാ ഉപകരണങ്ങളും நீங்கள் தான் அந்த மரமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் அந்த சால்வையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் அந்த உப்பாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். അതെങ്ങനെയാണ് വാസ്തവം? அது எப்படி பாஸ்டர் என்று நீங்கள் கேட்கலாம். விசுவாசத்தினாலே you believe it.
நீங்கள் அதை விசுவாசியுங்கள். അതിന്റെ 2-3 തെളിവുകൾ ഞാൻ നിങ്ങൾക്ക് തരാം. விசுவாசத்தினுடைய அதனுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். യേശു എന്നിൽ ഉണ്ട് എന്നുള്ളത് എനിക്ക് ഞാൻ അറിയുന്നു. இயேசு என்னில் இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். നിങ്ങളിൽ യേശു ഇരിക്കുന്നു എന്നുള്ളത് ആദ്യം നിങ്ങൾ അറിയണം. இயேசு உங்களில் இருக்கிறார் என்று நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். അതുകൊണ്ടാണ് പൗലോസ് പറഞ്ഞത് യേശു ക്രിസ്തു നിങ്ങളിൽ ഉണ്ടോ എന്ന് നിങ്ങൾ നിങ്ങളെ തന്നെ പരിശോധിക്കുമെന്ന്. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று நீங்களே உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள் என்று சொன்னார். യേശു നിങ്ങളിൽ ഇരിക്കുന്നെന്ന് നിങ്ങൾ സർട്ടിഫിക്കറ്റ് ചെയ്യുമെങ്കിൽ നിങ്ങളാണ് വടി, നിങ്ങളാണ് ഉപ്പ്, നിങ്ങളാണ് ആ മരക്കൊമ്പ്. കാരണം അതെല്ലാം യേശുവിൽ ഇരിക്കുകയാണല്ലോ. இயேசு உங்களில் இருக்கிறார் என்று நீங்கள் சான்று கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அந்த கோலாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் அந்த உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் அந்த சால்வையாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ഒരു ഗർഭ സ്ത്രീ അവളെ ഉള്ളിൽ ഒരു കുഞ്ഞുണ്ടെങ്കിൽ അവൾക്കത് അറിയാം, ഗർഭിണിയാണ്. ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீ என்று சொன்னால் அவளுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது என்று அவள் அறிந்து கொள்ளுவாள். അവള് എങ്ങടെ മറിഞ്ഞു വീണാലും പിള്ളേക്കൊന്നും ചെയ്യരുത്, സൂക്ഷിക്കണം. அவள் எங்கே ஒருவேளை தவறி கீழே விழுந்தாலும் தன்னுடைய பிள்ளை இருக்கிறது என்று பிள்ளையை குறித்து பராமரித்துக் கொள்வாள். യേശു ഉള്ളവര് ആദ്യം അവരറിയും, പിന്നെ യേശു വെളിപ്പെടുന്നത് മറ്റുള്ളവരും അറിയും. முதலாவது இயேசு உங்களுக்குள் இருந்தால் இயேசு உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு மற்றவர்களும் ஆண்டவராகிய இயேசு இருப்பதை அறிந்து கொள்வார்கள். ഇന്ന് യേശു ഉള്ളവർക്ക് പോലും യേശു ഉണ്ടെന്ന് അറിഞ്ഞൂടാ. இன்று இயேசு தங்களுக்குள் இருப்பவர்கள் கூட இயேசு தங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை அவர்கள் அறிய முடியவில்லை. ഞാൻ 2-3 കാര്യങ്ങൾ പറഞ്ഞുതരാം. ഞാൻ സ്കൂളിൽ ജോലി ചെയ്യുന്ന കാലത്ത് സ്കൂളിൽ ഒരു മിസ്റ്റേക്ക് എനിക്കുണ്ടായി. நான் 2-3 காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நான் ஆசிரியராக பணியாற்றும் பொழுது பள்ளிக்கூடத்திலே சில தவறுகள் நடந்தது. ഞാനൊരു കൺവെൻഷന് പ്രസംഗിക്കാൻ വന്നിട്ട് തിങ്കളാഴ്ചയാണ് അവിടെ SSLC പരീക്ഷ നടക്കുന്നത്. நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக வந்திருந்தேன். வந்து திரும்பி அங்கு போகும் பொழுது 10ஆம் கிளாஸ் SSLC தேர்வு நடைபெற்றது. എന്നെ സൂപ്പർവൈസറായിട്ട് ഒരു റൂമിൽ എന്നെ കൊണ്ടിട്ടു. என்னை ஒரு சூப்பர்வைசராக அங்கே கொண்டு உட்கார வைத்தார்கள். എന്നാൽ വെള്ളിയാഴ്ച ഈ സൂപ്പർവൈസറിന്റെ ഒരു ക്ലാസ് അവിടെ നടന്നിരുന്നു. ഞാനില്ല, ഞാനിവിടെ നെയ്യൂരിൽ ஒரு கன்வென்ஷன் பிரசங்கிச்சுകൊണ്ടിരിക്കുകയാണ്. வெள்ளிக்கிழமை, அந்த திங்கட்கிழமைக்கு முன்னாக வெள்ளிக்கிழமை சூப்பர்வைஸ் பண்ணுகிறதான அத்தனை பேருக்கும் ஒரு வகுப்பு நடத்தினார்கள். அப்பொழுது நான் அங்கே இல்லை. காரணம், நெய்யூர் பகுதியிலே நான் கன்வென்ஷன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். രാത്രിയോട് രാത്രി പ്രസംഗം കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ നേരം വെളുക്ക അന്നൊരു ബുള്ളറ്റാണ് എൻ്റെ ഇരുന്നത്. അത് ഓട്ടിച്ച് എറണാകുളം വരെ ഞാൻ ഓടി. പരീക്ഷ കൊള്ളുകാരണമല്ലോ. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடித்த பிற்பாடு இரவோடு இரவாக, அன்றைய காலத்தில் என் கையில் ஒரு புல்லட் பைக் இருந்தது. அந்த புல்லட் பைக்கில் இரவோடு இரவாக நான் புறப்பட்டு போவேன். നേരെ പോയി കുളിച്ചു സ്കൂളിലേക്ക് വന്നു. நேராக என் வீட்டுக்கு சென்றேன். நான் குளித்து சுத்தம் செய்துவிட்டு நான் அப்படியே ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன். എൻ്റെ റൂം പറഞ്ഞു, സാറിന് എവിടെയാണ് നോക്കേണ്ടത്? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சார் இந்த அறையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். അവിടെ പിള്ളേരെല്ലാം റെഡിയായി, ഞാൻ ഇരിക്കുന്നു. ക്വസ്റ്റ്യൻ പേപ്പറൊക്കെ കൊണ്ടുവന്ന് തന്നു. ഇനി ബെല്ലടിക്കുമ്പോൾ ക്വസ്റ്റ്യൻ കൊടുക്കണം. அங்கே பிள்ளைகள் எல்லாம் தேர்வு எழுதுவதற்காக உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே வினாத்தாள் கொண்டு வந்தார்கள். அதை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே பெல் அடித்த உடனே இந்த வினாத்தாளை கொடுக்க வேண்டும். ഓരോ ബെഞ്ചിലും 2 പിള്ളേരാണ് ഇരിക്കുന്നത്. ஒவ்வொரு பெஞ்சிலும் 2 பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ബെല്ലടിച്ചപ്പോൾ ഞാൻ ക്വസ്റ്റ്യൻ പേപ്പർ എല്ലാവർക്കും കൊടുത്തു. பெல் அடித்த உடனே நான் அந்த வினாத்தாளை எல்லாருடைய கைகளிலும் கொடுத்தேன். പിള്ളേര് ഇരുന്ന് പരീക്ഷ എഴുതാൻ തുടങ്ങി. பிள்ளைகள் எல்லாம் அதை தேர்வு எழுத ஆரம்பித்தார்கள். ഞാൻ പരീക്ഷ എഴുതപ്പോൾ ഒരു കുട്ടി ചോദിച്ചു, സാറേ ഞങ്ങൾ പഠിച്ചതല്ലല്ലോ വന്നിരിക്കുന്നത്.
நான் அந்த தேர்வு எழுதும் பொழுது ஒரு பிள்ளை எழுந்து கேட்டால், சார் நாங்கள் படித்தது ஒன்றும் அல்லவே இந்த வினாத்தாளிலே வந்திருப்பது என்று கேட்டாள். அப்ப நான் ചോദിച്ചു ഞാൻ പഠിച്ചതാണോ വന്നിരിക്കുന്നത്. அப்பொழுது நான் கேட்டேன், நான் படித்ததா என்று கேட்டேன். നിങ്ങൾക്ക് പഠിച്ചതൊന്നുമില്ലെങ്കിൽ നിങ്ങൾ എഴുതണ്ട. நீங்கள் படித்தது வரவில்லை என்றால் நீங்கள் எழுத வேண்டாம் என்று சொன்னார். അങ്ങനെ കുറച്ച് പിള്ളേരെ എന്തോക്കെ എഴുതി വെച്ചിട്ട് എഴുതാതെ ഇരിക്കുകയാണ്. அப்படி ஏதோ சில பிள்ளைகள் சிலதை எழுதி வைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். ഫൈനൽ ബെല്ലടിച്ചു. ஃபைனல் கடைசியாக தேர்வு முடியும் நேரத்திலே பெல் அடித்தது. പേപ്പർ പെട്ടെന്ന് തന്നെ ഞാൻ എല്ലാം വാങ്ങിച്ചു. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என் கைகளிலே நான் வாங்கினேன். എല്ലാം വാങ്ങിച്ചു ഒരുമിച്ച് കൊണ്ടുപോയി. எல்லாம் வாங்கி நான் சேர்த்து கொண்டு போனேன். പിള്ളേരെ പുറത്തു പോവുകയും ചെയ്തു. பிள்ளைகள் எல்லாம் அங்கே வெளியே போய்விட்டார்கள். മുകൾ മാടിയിലാണ് എൻ്റെ ഇത് സൂപ്പർവൈസ് നടന്ന அந்த 1ஆம் மாடியிலே முதல் மாடியிலே என்னுடைய அந்த ஒரு அறை, அந்த அறையிலே தான் எனக்கு சூப்பர்வைசர் கொடுத்திருந்தார்கள். ഞാനിങ്ങനെ പേപ്പർ വാങ്ങിച്ചു കൊണ്ട് അങ്ങനെ പോകുമ്പോൾ താഴെ നിന്നുകൊണ്ട് പിള്ളേര് വിരലി ചൂണ്ടി ആ വരുന്ന സാറാണെന്ന് പറഞ്ഞു. நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கீழே போகும் பொழுது கீழே எல்லாம் பிள்ளைகள் நின்று கொண்டு பார்த்து கை நீட்டி சொன்னார்கள், அதான் வந்து கொண்டிருக்கிற அந்த சார் என்று சொன்னார்கள். വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ നടന്ന സംഭവം. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். എൻ്റെ ഉള്ളു ഇടിച്ചു പോയി. என்னுடைய இருதயத்தில் ஒரு தயக்கம் உண்டாயிற்று. എന്തോ സംഭവം നടന്നിട്ടുണ്ട്. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ഞാൻ നേരെ ഓഫീസ് റൂമിലേക്ക് പോയി. நான் நேரே அந்த ஆபீஸுக்கு கடந்து சென்றேன். ഞാൻ ഇത് പറഞ്ഞു തരുന്നത് യേശു ഉള്ളിൽ ഉണ്ടെങ്കിൽ എങ്ങനെ അത്ഭുതം നടക്കും എന്നുള്ളതാണ്. இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், இயேசு உங்களுக்குள் இருந்தால் என்ன அற்புதம் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ഞാൻ അങ്ങോട്ട് കയറിയത് പ്രിൻസിപ്പാൾ ഓടി വന്ന്, സാർ എന്താണ് നിങ്ങൾ ചെയ്തത്? நான் அங்கே சென்ற உடனே அந்த பிரின்சிபால் ஓடி வந்து, சார் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். ഈ നൂല് അറുക്കുന്ന കത്തി ഉണ്ടായിരുന്നു, അതിനെ കൊണ്ട് സാർ എന്നെ കുത്തണം എന്നിട്ട് പറയുന്നു. அந்த நூலை வெட்டுகிறதான கத்தி இருந்தது. அந்த கத்தியை என்னுடைய கையிலே தந்து, சார் என்னை வெட்டி போடுங்கள், என்னை வெட்டுங்க சார்னு சொன்னார். ഞാൻ ചോദിച്ചു, സാർ എന്താണ്, എനിക്കെന്നറിയാൻ പാടില്ല. நான் பிரின்சிபாலோட கேட்டேன், என்ன சார் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சார். സാർ ക്വസ്റ്റ്യൻ പിള്ളേർക്ക് മാറി കൊടുത്തു. அவர் சொன்னார், சார் நீங்கள் வினாத்தாளை பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுத்திருக்கீங்க சார்னு சொன்னார். സാറിന്റെ റൂമിൽ 2 സെക്ഷൻ പിള്ളേർ ഉണ്ടായിരുന്നു. அந்த சாருடைய ரூம்ல 2 பகுதி பிள்ளைகள் இருந்தார்கள். ഒന്ന് ഓൾഡ് സ്കീമും ഒന്ന് ന്യൂ സ്കീമും. இன்னொன்று, சார் உங்களுடைய அறையிலே ஓல்டு ஸ்கீமில் உள்ளவர்களும் நியூ ஸ்கீமில் உள்ளவர்களும் இருந்தார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാ റൂമുകളിലും ഓൾഡ് സ്കീമെങ്കിൽ അവർ മാത്രം, ന്യൂ സ്കീം ആണെങ്കിൽ അവർ മാത്രം. ഈ മിച്ചം വന്ന ചവറുകളെല്ലാം എന്റെ മുറിയിൽ കൊണ്ടുവച്ച് ഞാൻ അറിഞ്ഞു. எல்லா அறைகளிலும் ஒன்றில் ஓல்டு ஸ்கீமில் உள்ளவர்கள் இருப்பார்கள், இல்ல நியூ ஸ்கீமில் உள்ளவர்கள். ஆனால் என்னுடைய அறையிலே இந்த சப்பும் சவரும் எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் கலந்து என்னுடைய அறையிலே கொண்டு வைத்தார்கள். ഞാൻ ഇവിടെ പ്രസംഗിച്ചോണ്ട് നിൽക്കുകയാണ്, സാത്താന് പിടിച്ചില്ല. நான் அங்கே நெய்யூரிலே பிரசங்கிப்பது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. ഇനിയിപ്പോ എന്ത് ചെയ്യും? പിള്ളേർ ഫസ്റ്റ് സെക്ഷൻ എഴുതിട്ട് പോവുകയും ചെയ്തു. இப்பொழுது என்ன செய்வதற்கு பிள்ளைகளும் தேர்வு எழுதிவிட்டு போய்விட்டார்கள். ഇനി 2 മണിക്ക് അടുത്ത സെക്ഷൻ മലയാളം സെക്കൻഡ് തുടങ്ങണം. 2 മണിക്ക്. இனி 2 மணிக்கு முதல் தாள் முடிந்து அடுத்து 2ஆம் தாள் ஆரம்பித்து விடும். മുട്ടുമേൽ നിൽക്കാനോ അല്ലേലിയ പറയാനോ കാപ്പാറ്റുമെന്ന് പറയാനോ ആരാ കാപ്പാറ്റുന്നേ? അപ്പോൾ മനസ്സിൽ വിചാരിച്ചു, അവിടെ ഹിന്ദു സ്കൂളാണ്, അവിടെ മനസ്സിൽ വിചാരിച്ചു കർത്താവിന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്. அப்பொழுது முழங்காலில் இருக்க முடியுமா, பாட முடியுமா, ஜெபிக்க முடியுமா, வேறொன்றும் செய்ய முடியாதற்கு சமயம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒன்று எண்ணினேன், ஆண்டவராகிய இயேசு என் இருதயத்திற்குள்ளே இருக்கிறார். ചെങ്കടനെ പിളർക്കുവാനുള്ള വടിയുള്ളവൻ എന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്. ஐயா, செங்கடலை பிளப்பதற்குரிய கோலை கொண்ட ஆண்டவராகிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று எண்ணினேன். எரிகோவை இடிச்சிடுவான் தகையுள்ள பெட்டகம் உள்ளவன் என்ற ஹிருதயத்தில். எரிகோவை தகர்த்து போட்ட உடன்படிக்கை பெட்டி அடங்கிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசி. மாறாயை மதுரமாக்குவான் கையுள்ளவன் என்ற ஹிருதயத்தில் இருக்கிறார். மாறாவை மதுரமாய் இனிமையாய் மாற்றக்கூடியவர் அந்த சக்தி வாய்ந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று நான் விசுவாசித்தேன். உடனே இயேசு வெளிப்பட்டார். அவர்கள் எல்லாரும் இந்து ஸ்கூலா இருந்தது, இந்து சகோதரர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கே ஸ்டாப் பண்ணினார். அவருடைய இருதயங்களோடு ஆண்டவர் பேசினார்.
വലിയ രാഷ്ട്രീയ കൊടിമുഴക്കമുള്ള സ്കൂളാണ്. பெரிய அரசியல்வாதிகளுடையதான இணைவுள்ள ஒரு ஸ்கூலாக இருந்தது இந்த ஸ்கூல். 3000 ஸ்ட்ரென்த் ആണ്, കുട്ടികൾ 3000 പേര്. 3000 பிள்ளைகள் அந்த ஸ்கூலிலே அந்த பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்தார்கள். അവര് പറഞ്ഞു, നമുക്കൊരു കാര്യം ചെയ്യാം, ഉണ്ണാൻ പോയ പിള്ളേരെ ഇനി സ്കൂളിൽ വരത്തണ്ട, ബസ് സ്റ്റാൻഡിൽ പോയി നിന്ന് അവർ ഇറങ്ങി വന്നവിടെ ഓടം പിടിച്ചോണ്ട് വരണം. அவர்கள் சொன்னார்கள், சாப்பிட போன அந்த பிள்ளைகளை நாம் போய் எப்படியாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிடித்து கொண்டு இங்கே கொண்டு வரலாம் என்று சொன்னார். റോഡിൽ നിന്ന് സ്കൂളിലേക്ക് വരുന്നതിന് മുമ്പ് ഈ ടീച്ചേഴ്സ് എല്ലാം ഒരുമനപ്പെട്ടു. അതാണ് ഇതിന്റെ പ്രശ്നം. ഒരുമനപ്പെട്ടു. ഞാൻ പ്രാർത്ഥനക്കാരനാണെന്ന് അവർക്കറിയാം, എനിക്കെതിരായി നിൽക്കുന്നവരാണ്. പക്ഷെ ഈ പ്രശ്നം വന്നപ്പോൾ ആ ക്ലാർക്ക് മുതൽ ആ പ്രിൻസിപ്പൽ, അവിടെയുള്ള ടീച്ചേഴ്സ് എല്ലാവരും ഒന്ന് ചേർന്ന് நான் ஜெபிக்கிறவன், நான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உடையவன் என்று அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த கிளார்க் முதல் பிரின்சிபால் முதல் டீச்சர்ஸ் முதல் எல்லாருடைய இருதயங்களும் ஒன்றாய் இணைந்தது. ஆண்டவராகிய தேவனுடைய ஒருமனப்படுத்தினார். കുട്ടികളെ കൊണ്ടുവന്ന് ഓഫീസിലേക്ക് കൊണ്ടുവന്നു. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் அப்படி ஆபீஸ் கொண்டு வந்தார்கள். பெல் அடிச்சு செகண்ட் பேப்பர் கொடுக்கான சமயமாயி. அந்த செகண்ட் பேப்பர் மலையாளம் செகண்ட் பேப்பர் நடக்க வேண்டிய பெல் அடித்து விட்டது. 3000 குட்டிகள் இருந்தவர் யாரும் அறிந்திല്ല. இந்த 3000 பிள்ளைகளில் யாருமே அதை தெரியவில்லை. ஆபீஸில் கொண்டு வந்து அவரோடு പറഞ്ഞു. ஆபீஸில் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அவரோடு சொன்னார்கள். பிரின்சிபால் പറഞ്ഞു. பிரின்சிபால் அவரோடு அந்த பிள்ளைகளோடு சொன்னார்கள், நீங்கள் क्वेश्चन மாறி எழுதியிருக்கீங்க. நீங்கள் क्वेश्चन நீங்கள் மாற்றி வினாத்தாள் மாற்றி எழுதி இருக்கிறீர்கள். நீங்கள் எழுதுவதற்கான சமயத்தை கொடுக்கிறேன். இதான் நீங்கள் உங்கள் क्वेश्चन பேப்பரை வாங்கி ഇവിടെ ഇരുന്ന് വേഗം എഴുതിക്കൊള്ളുക. இதிலிருந்து சீக்கிரமா நீங்கள் எக்ஸாம் எழுதுங்கள் என்று சொன்னார். ஒரு சாரனையும் அவருக்கு ஹெல்ப்னாயிட்டு அதற்காக ஒரு ஆசிரியரையும் உதவிக்காக நிறுத்தி விட்டார். എന്തെങ്കിലും സംശയം പെട്ടെന്ന് പറഞ്ഞു കൊടുത്ത് എങ്ങനെയെങ്കിലും അവരെ രക്ഷപ്പെടുത്താം. எதையாவது அறிந்து தெரிந்ததெல்லாம் அவசியப்பட்டால் சொல்லி கொடுப்பதற்கு വലിയ சந்தோஷம். பிள்ளைகளுக்கு பயங்கர சந்தோஷம் உண்டாய். அவர் ஆதி எழுதிய பேப்பர் எல்லாம் தோற்று அவர்கள் முதலாவது எழுதிய பேப்பர் எல்லாம் அவர்களை தோல்வியடைந்து போனார்கள். இப்பொழுது அவர்கள் மிக வேகமாக எழுதுகிறார்கள். மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஒரு மணி நேரத்திலே அவர்கள் முதலாம் தாளை எழுதி முடித்தார்கள். ஒரு டீ கொண்டு வருகிற டீ எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். அது முடிந்த உடனே செகண்ட் பேப்பர் வினாத்தாளையை கொடுத்தார். 4 மணி ஆயപ്പോൾ 2 பேப்பரை எழுதி தீர்ந்தது. 4 மணி ஆகும் பொழுது முதலாம் தாளும் இரண்டாம் தாளும் எழுதி முடிந்தது. பிள்ளைகளுக்கு மிக சந்தோஷமாய் போனார்கள். 5 பேரும் ஜெயிക്കുകയും ചെയ്തു. அவர்கள் 5 பேர் வெற்றி பெற்றார்கள். 5 பேராണ് இது மாற்றி எழுதியது. 5 பேர் தான் இதிலே மாற்றி எழுதினவர்கள். 5 பேரும் ஜெயிച്ചു. அந்த 5 பேர் வெற்றி பெற்றார்கள். மீண்டும் ഞാൻ ആ സ്കൂളിൽ 30 வருஷம் மீண்டும் ஜோலி. நான் மீண்டும் அந்த ஸ்கூலிலே 30 ஆண்டுகள் வேலை செய்தேன். ஆராണ് இதை ரட்சித்தது? இது யார் இதை செய்தது? അകത്തിരുന്ന ദൈവം ആപത്തിൽ എനിക്ക് വേണ്ടി പുറത്തു വന്ന് എനിക്ക് വേണ്ടി അവിടെ പ്രവർത്തിച്ചു. ஆபத்தில் உதவி செய்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன், அவர் எனக்குள் இருந்தவர், அவர் எனக்குள் இருந்து அப்படியே வெளியே புறப்பட்டு வந்தார். യേശു നിങ്ങളെ ഉള്ളിൽ ഇരിക്കുമെങ്കിൽ, യേശു உங்களுக்குள் இருப்பார் என்றால், ഇങ്ങനെയുള്ള സംഭവങ്ങൾ വരുമ്പോൾ അവൻ പുറത്തു വന്ന് നിങ്ങളെ സംരക്ഷിക്കും. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளியே புறப்பட்டு வந்து அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சகலவற்றையும் நமக்காய் செய்ய வல்லவராக இருக்கிறார். 4 வருஷத்துக்கு முன்பு நாகர்கோவில் ஒரு மீட்டிங்க்கு ഞാൻ വന്നു. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோவில் பட்டணத்திலே ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன். കാറിലാണ് ഞാൻ വന്നുകൊണ്ടിരുന്നത്. நான் காரிலே வந்து கொண்டிருந்தேன். இந்த கார் ஒரு கொதுகு காராണ്. கொதுகு ചെറിയ കാർ. என்னுடைய கார் ஒரு கொசு போல ஒரு கார், ஒரு சின்ன கார். ஒரு மாருதி கொதுகு, ஒரு மாருதி கொசு. ഞാൻ ആ കാറിൽ നിന്ന് പാർവതിപുരത്തിൽ വന്നു. நான் அந்த காரிலே பார்வதிபுரத்துக்கு வந்தேன். അവിടുന്ന് ഒരു ലോറി ഇങ്ങനെ വരികയാണ്. அங்கிருந்து ஒரு லாரி மிக வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ലോറി നിറച്ച് അരിച്ചാക്കും തവിടിയാക്കും പുണ്ണാക്കും എല്ലാം നിറഞ്ഞിരിക്കുന്നു. லாரி நிறைய அரிசி சாக்குகளும் தவிடு சாக்குகளும் புண்ணாக்கு சாக்குகளும் இருந்தது. ഞാൻ റോഡ് ക്ലിയർ ആണ്, വേറെ പ്രശ്നമില്ല. ரோடு மிக தெளிவாக இருந்தது, வேறு பிரச்சனை ஒன்றுமில்லை. 2 വശത്തും വെള്ളമാണ്. 2 பக்கமும் தண்ணீர், കുളം. குளம். ഒരു
200 മീറ്റർ അകലെയാണ് അപ്പൊ ലാറി ഇങ്ങനെ ഒന്ന് ആടുന്നത് ഞാൻ കണ്ടു. 200 மீட்டருக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அந்த லாரியானது அங்கேயும் இங்கேயும் ஆடுவதை பார்த்தேன். ആ സാധനം വീഴാൻ തുടങ്ങി മുകളിൽ. அந்த மேல் அந்த லாரியிலே வைத்திருந்ததான எல்லா பொருட்களும் அப்படியே கீழே விழ ஆரம்பித்தது. അവിടെ ഒരുത്തൻ ഇരുന്നോണ്ട് ഇങ്ങനെ കാണിക്കുന്നു, എന്നോട് വാടാ, ഞാൻ എവിടെ വാടാ, அங்கே ஒருவர் நின்று கொண்டு கையை காமித்து ஓடுவதற்கா சொல்லுகிறார். நான் எங்கே ஓடுவதற்கு? லாரிയുടെ ഗ്രിപ്പ് വിട്ടുപോയി. அந்த லாரியினுடையதான கிரிப்பை விட்டு போய் விட்டது. സാധനങ്ങളെ തൂക്കി എറിഞ്ഞെറിഞ്ഞു വരികയാണ്. அந்த பொருட்களை எல்லாம் தூக்கி வீசிக்கொண்டே அது வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து கொண்டிருக்கிறது. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നോക്കി நான் அங்கும் இங்கும் பார்த்தேன். പോക്ക് തന്നെയാണ്. ഒരു ചാക്ക് വീണാ മതി, കൊതു ചാവും. எல்லாம் முடிந்தது. இதோடு இந்த மாருதி கொசு முடிந்தது என்று நினைத்தேன். கண்ணை அடைத்து நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், காரணம் சாகான் போக சாவதற்குரிய ஸ்தோத்திரம் சொன்னேன். കണ്ണ് തുറന്നു നോക്കി, கண்ணை திறந்து பார்த்தேன். ഈ കൊതുവിന്റെ മുമ്പിലെല്ലാം അരിച്ചാക്കുകൾ നിറഞ്ഞു കിടന്നു. இந்த மாருதி கொசுவுக்கு முன்பாக அரிசி சாக்குகளாக கிடந்தது. ആളുകൾ വന്ന് നോക്കിയപ്പോ ஒரு போதகர் இருக்கிறார் உள்ள. ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்த பொழுது ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் இருக்கிறார் என்று சொன்னார். അവർ വേഗം അരിച്ചാക്ക് ഇങ്ങോട്ട് മാറ്റി, അങ്ങോട്ട് മാറ്റി, ഇങ്ങോട്ട് മാറ്റി, വഴി മാറ്റി, എല്ലാം മാറ്റിയിട്ട് വഴി ഉണ്ടാക്കിയിട്ട്, അയ്യാ എന്താ എനിക്കൊന്നും അറിയാൻ പാടില്ല എന്ന് പറഞ്ഞു. அவர்கள் என்னை பார்த்து கொண்டு அந்த அரிசி சாக்குகளை எல்லாம் அங்கே மாற்றி வைத்துவிட்டு, ஐயா ஏதாகிலும் உங்கள் நடந்ததா என்று கேட்டார்கள். நான் ஒன்றுமில்லை என்று. അകത്തിരുന്ന കർത്താവ് പുറത്തു വന്നു. எனக்குள்ளிருந்த இயேசு வெளியே புறப்பட்டு வந்தார். அங்கே அவை எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்தார். எல்லா சாக்குகளையும் அப்படியே இந்த வாகனத்துக்கு முன்னே நில் என்று சொல்லி எனக்குள்ளிருந்த இயேசு அதை நிறுத்தி வைத்தார். இதான் இயேசு நமக்குள் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு சம்பவம் கூட പറയാം. ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ഞാൻ അവിടെയാണെങ്കിൽ പട്ടണമാണ്, കാർ എപ്പോഴും എടുക്കുകയില്ല. ഒരു ലുക്കാടി വണ്ടിയുണ്ട്, ഒരു സ്കൂട്ടർ. പണ്ടൊക്കെ ബുള്ളറ്റിലൊക്കെ ഓടിക്കും, പിന്നെ ഇപ്പൊ അതൊന്നും തൂക്കാൻ പറ്റില്ലല്ലോ. இப்பொழுது அங்கே பட்டணத்திலே என்று இப்பொழுது அதிகமாய் வாகனங்களை ஓட்டுவதில்லை. ஒரு சின்ன ஒரு சிறிய வண்டி எனக்கு இருக்கிறது. முன்னாடி புல்லாட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தா இப்போ ஒரு சின்ன வண்டி இருக்கிறது. അതിനെയും ഓടിക്കാൻ എനിക്ക് വയ്യ. அதையும் ஓட்டுவதற்கு எனக்கு இவ்வளவு சுகம் இல்லை. ഇത് ഞാൻ ഓടിച്ചുകൊണ്ട് ഇങ്ങനെ പോവുകയാണ്. പട്ടണം ഭയങ്കര തിരക്കുള്ള സ്ഥലമാണ്. എപ്പോഴും കാറും വണ്ടിയും ഭയങ്കരമായിട്ട് വരുന്ന സ്ഥലം. அந்த கொச்சி பட்டணம் என்று சொல்லுவது ஏராளமான வாகனங்கள் வந்து போகிற பயங்கரமான நெருக்கடி வாய்ந்த இடம். ஆனால் அதில் நான் அப்படியே ஓட்டி கொண்டு போகிறேன். ഞാൻ പതുക്കെ ഇങ്ങനെ ഓടിച്ചോണ്ട്, நான் அப்படியே மெதுவாய் ஓட்டி கொண்டு போகிறேன். ഒരു തമ്പി എൻ്റെ കൂട്ടറിന്റെ പുറകിൽ ഒരു ഇടി ഇടിച്ചു. ஒரு தம்பி என்னுடைய சின்ன வண்டிக்கு பின்பாக ஒரு இடி இடிச்சார். ഇടിച്ചിട്ട് അവൻ പോവുകയും ചെയ്തു. இடித்து விட்டு அவனும் போய்விட்டான். നിക്കടാന്ന് പറയുന്നത് എവിടെ? நில்லடா அவன் எங்க இருக்கிறது? നാട് റോട്ടിൽ ഒന്ന് വീണു. நான் அங்க ரோட்ல கீழே விழுந்தேன். ഓർമ്മയില്ല, எனக்கு ஞாபகம் இல்லை. ആളുകൾ വന്ന് പിടിക്കുന്നു, തൂക്കുന്നു, എടുക്കുന്നു. ഞാൻ കണ്ണു തുറന്നു നോക്കിയപ്പോ രണ്ട് സൈഡിലും 100 കണക്കിന് വാഹനങ്ങൾ നിൽക്കുന്നു. அங்கே எல்லாரும் வந்து என்னை தூக்குகிறார்கள், பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி எனக்கு சிறிது ஞாபகம் வந்த உடனே கண்களை திறந்து பார்க்கிறேன். என்னை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ഞാൻ പ്രാർത്ഥിച്ചോ? நான் ஜெபித்தேனா? യേശുവേ എന്ന് വിളിച്ചോ? நான் இயேசுவே என்று அழைத்தேனா? അകത്തിൽ ഇരിക്കുന്നില്ലേ ഒരുത്തൻ? ஆனா எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அல்லவா? അത് റിമോട്ടാണ്. அவர் ஒரு ரிமோட்டா இருக்கிறார். ரிமோட். ഞാൻ പറയണ്ട, நான் சொல்ல தேவையில்லை. அது தானாவே இயங்கி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. യേശു നിന്നിൽ ഇരുന്നാൽ അത് താനായി ഇയങ്ങും. இயேசு உனக்குள் இருப்பார் என்றால் ஒரு ரிமோட் இயங்குவது போல தானாய் அது இயங்க ஆரம்பித்து விடும். கைகளை தட்டி என்னை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். எக்ஸ்ரே பண்ணினார்கள். ஒண்ணுமில்ல.
எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. കയ്യിൽ ഒരു മുറിവ് വന്നു. இந்த கையில மட்டும் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டது. ഡോക്ടർ പറഞ്ഞു പാസ്റ്ററിന് സാറിന് ഷുഗർ ഉണ്ടോ? அப்பொழுது இந்த டாக்டர் கேட்டார், சார் சுகர் இருக்கிறதா என்று கேட்டார். ഞാൻ പറഞ്ഞു യേശു ഉണ്ട്, ഷുഗർ അതൊന്നും ഞാൻ നോക്കാറില്ല. ഷുഗർ ഉണ്ടെങ്കിൽ നോക്കേണ്ടവൻ അകത്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. நான் அவர்களோடு சொன்னேன், சுகர் அல்ல, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னேன். இந்த சுகர் ஒன்றை இப்பொழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டரா போதகரா என்று கேட்டார்கள். ഞാൻ പറഞ്ഞു പാസ്റ്ററാണ്. பாஸ்டராக இருக்கிறேன் என்று. എങ്കിലും ഞങ്ങൾക്ക് നോക്കണമല്ലോ. என்றாலும் அவர் சொன்னார், உங்களை சற்று பரிசோதிக்க வேண்டுமே என்று சொன்னார். ഒരു ഇഞ്ചക്ഷൻ തരട്ടെ? அவர்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போடட்டுமா என்று கேட்டார். ഞാൻ പറഞ്ഞു ഇന്ന് വരെ ഒരു ഇഞ്ചക്ഷൻ എടുത്തിട്ടില്ല. நான் சொன்னேன், இது வரைக்கும் இத்தனை வயது வரைக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் பயன்படுத்தினதில்லை. അവൻ അകത്തിരിപ്പാണ് ഇഞ്ചക്ഷൻകാരൻ. കാരണം ഇഞ്ചക്ഷൻ போடுகிற இன்ஜெக்ஷன் உள்ளே இருக்கிறார். നിങ്ങൾക്ക് ഷുഗർ, പ്രഷർ, ഹൈപ്പർ എന്തെല്ലാമോ നിങ്ങൾക്ക് ഇരിക്കുന്നതിന്റെ കാരണം അകത്ത് ആളില്ല, പുറത്താണ് നിങ്ങളെ ക്രിസ്തു. உங்களுக்குள்ளே சுகரும் பிரஷரும் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது காரணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியவர் உங்களுக்குள்ளே இல்லை. ഇതില്ല, ഇതില്ല. இந்த பாக்ஸ் இது உங்களுக்குள்ள இல்லை. അത് നിങ്ങൾ എവിടെ, നിങ്ങളുടെ വീട്ടിലോ നിങ്ങളുടെ ഓഫീസിലോ എവിടെയെങ്കിലും മറ്റേ കുളിമുറിയിൽ അപ്പനടുത്തതുപോലെ നിങ്ങൾ കൊണ്ടിട്ടിരിക്കുകയാണ്. நீங்கள் அதை உங்கள் அலுவலகத்திலோ இல்லை வீட்டிலோ இல்லை அந்த தகப்பனை கொண்டு பாத்ரூம்ல வைத்தது மாதிரி பாத்ரூம்ல நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். പിന്നെ യേശുവേ യേശുവേ എന്ന് വിളിക്കുന്നു. ஆனால் இயேசுவே 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 என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ഇത് കണ്ടോളേ? பார்த்தோம் மாமா. അപ്പോൾ അത് കണ്ടവർ പറഞ്ഞു ഇത് പണമൊന്നുമില്ല, ഷുഗർ. இதை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இது காயாது என்று சொன்னார்கள், குணமாகாது என்று சொன்னார்கள். ഇവിടെ എല്ലാം മുറിവ്. இந்த கையெல்லாம் இந்த பகுதியில் எல்லாம் தழும்புகள் இங்கே. ഷുഗറും നോക്കിയില്ല, പ്രഷറും നോക്കിയില്ല, നിങ്ങളെന്റെ കൈ ഇരിക്കുന്നുണ്ട്. കാരണം അവന്റെ ഒടയവൻ എന്റെ അകത്താണ് ഇരിക്കുന്നത്. ஒரு சுகரும் இல்ல, ஒரு பிரஷரும் இல்லை. അത്തിപ്പഴ കട്ട എന്റെ അകത്താണ് ഇരിക്കുന്നത്. அத்திப்பழ அடை எனக்குள்ளே இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വിശ്വാസത്തിനാലേ ക്രിസ്തു ഉங்கள் இருதயத்தில், விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களிலே இருக்கிறார். ആപത്ത് വരുമ്പോൾ, ஆபத்து வருகிற பொழுது ശദ്രക് മേശക് അബേദ്നേഗോ അവരെ എരിയുന്ന തീച്ചൂളയിലിട്ടു. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட நெருப்பு சூளைக்குள்ளே போட்டார்கள். അവരിൽ ഇരുന്ന ക്രിസ്തു പുറത്തു വന്നു. அவருக்குள்ளே இருந்த இயேசு கிறிஸ்து வெளியே புறப்பட்டு வந்தார். அவர் 4வது வந்து அங்கே இறங்கி வந்தார். ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല, ஒன்றும் அவர்களை செய்ய முடியவில்லை. ദാനിയേലിനെ പിടിച്ച് സിംഹക്കുഴിയിലിട്ടു. தானியேலை பிடித்தபடியே சிங்க கெபிக்குள்ளே போட்டார்கள். അവന്റെ അകത്തിരുന്ന ദൈവം പുറത്തേക്ക്, தானியேலுக்குள் இருந்த கர்த்தராகிய தேவன் அப்படியே வெளியே புறப்பட்டு வந்தார். ഞാൻ എന്റെ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കുകയാണ്. என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய செய்தியை சுருக்க போகிறேன். ക്രിസ്തു നിങ്ങളെ ഉള്ളിൽ ഇരിക്കുന്നു. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? അത് നിങ്ങൾക്ക് വിശ്വാസമുണ്ടോ? அது உங்களுக்கு அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கிறதா? എങ്കിൽ ഇതെല്ലാം അവനിൽ അടങ്ങിയിരിക്കുന്നു. നിങ്ങൾ മിണ്ടാതെ ഇരുന്നാ മതി, அது தானே இயங்கிக்கொள்ளும் என்றால் நான் சொன்ன அவைகளும் இந்த பாக்ஸுக்குள்ளே நான் வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இவைகள் எல்லாம் அந்த இயேசுவுக்குள் இருக்கிறது. அது தானாய் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்துவிடும். அது തന്നെ റിമോട്ടായിട്ട് പ്രവർത്തിച്ചോളും. அது தானாய் ரிமோட்டாக அது கிரியை செய்ய ஆரம்பித்துவிடும். നിങ്ങൾ മിണ്ടാതിരുന്നാൽ മതി, நீங்கள் மௌனமாய் இருந்தால் போதுமானது. യേശു ചെയ്തുകൊള്ളും എന്ന് വിശ്വസിക്കുക. இயேசு அதை செய்து விடுவார் என்று விசுவாசி. എഴുന്നേറ്റ് നിൽക്കാമോ? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ഒരു നിമിഷം ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். നിങ്ങൾ ചെയ്യേണ്ട ഇത്ര തന്നെ. நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான். യേശു എന്റെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കുന്നു. இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். രക്ഷകരാக ഏറ്റത് സ്നാനം എടുത്തത് അതൊന്നും കാര്യമില്ല, അവിടെ കിടന്നോട്ടെ. ரட்சகராக ஏற்றுக்கொண்டது ஞான ஸ்நானம் எடுத்ததெல்லாம் அப்படி இருக்கட்டும், அது அங்கே இருக்கட்டும். ഹൃദയത്തിൽ യേശു ഉണ്ടോ? இருதயத்தில் ஆண்டவராக இயேசு இருக்கிறாரா? യേശു ഇരുന്നാൽ നിങ്ങൾ അത് അറിയും. இயேசு இருக்கிறார் என்றால் நீங்கள் அதை இன்று அறிந்து கொள்வீர்கள். എനിക്ക് യേശു ഉണ്ടെന്ന് ഞാൻ അറിയുന്നത് എൻ്റെ ആഹാരം, എൻ്റെ നടത്ത, എൻ്റെ സംസാരം, എൻ്റെ செயல்களிലെല്ലാം
യേശുവിന് വിരോധമായി എന്തെങ്കിലും ഉണ്ടോ എന്ന് നോക്കി ഞാൻ செயல்படும். நான் எனக்குள் இயேசு இருக்கிறார் என்று அறிவது என்னுடைய செயல், என்னுடைய நடக்கை, என்னுடைய ஆகார முறை, இவைகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று அறிந்து நான் அதில் செயல்படுவேன். அப்போ இயேசுவின் உள்ளில் உண்டு. அப்பொழுது என் இயேசு இருக்கிறார் என்று நான் அறிவேன். ദേഷ്യപ്പെടേണ്ട ഒരു സന്ദർഭം വരുമ്പോൾ ഉടനെ യേശുവിന്റെ ഉള്ളിലുണ്ട്. വേണ്ട, ദേഷ്യപ്പെടണ്ട, ദേഷ്യപ്പെടില്ല. ஒரு கோபம் உண்டாகக்கூடிய ஒரு சமயம் வரும் பொழுது என் இதயத்தில் சிந்திப்பேன், ஆண்டவராக இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் கோபப்படக்கூடாது. അതുപോലെ ഏതെങ്കിലും കാര്യങ്ങൾ ചെയ്യുവാനായിട്ട് എൻ്റെ മാംസം യേശുവിന്റെ ഉള്ളിൽ. அதுபோல் மாமிச பிரகாரமாய் எதையாகிலும் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துவிடும். യേശു ഉള്ള ഒരാളിന്റെ മുഖം കാണുമ്പോൾ അറിയാം ഈ ആളിൽ യേശു ഉണ്ട് എന്നുള്ളത്. இயேசு உனக்குள் இருக்கிறார் என்றால் உன் முகத்தை பார்க்கும் பொழுது உனக்குள் இயேசு இருக்கிறாரா என்று தெரியும். കാരണം നിന്റെ മുഖം യേശുവിനെ വെളിപ്പെടുത്തും. காரணம் உன்னுடைய முகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி சொல்லும். നിന്റെ വാക്ക് യേശു ക്രിസ്തുവിനെ വെളിപ്പെടുത്തും. உன்னுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். നിന്റെ നടത്ത യേശു ക്രിസ്തുവിനെ വെളിപ്പെടുത്തും. உன்னுடைய நடக்கை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். നിന്റെ എല്ലാ വഴികളിലും കൂടെ നിന്നിലിരിക്കുന്ന യേശുവിനെ വെളിപ്പെടുത്തും. உன்னுடைய எல்லா வழிமுறைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் என்பதை அறிய வேண்டும். അപ്പോൾ നിനക്കറിയാം എന്നിൽ യേശു ഇരിക്കുന്നു. அப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். മറ്റുള്ളവരും അറിയും. அதை அடுத்து மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். യേശു ഉണ്ട്. அவனுக்குள் இயேசு இருக்கிறார், യേശു ഉണ്ട്. அவனுக்குள் இயேசு இருக்கிறார், പാസ്റ്ററിൽ യേശു ഉണ്ട്. இந்த போதகருக்குள் இயேசு இருக்கிறார், ഈ ദൈവങ്ങളിൽ യേശു ഉണ്ട്. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இயேசு இருக்கிறார். യേശു വിശ്വാസി എന്നല്ല, இயேசு விசுவாசி என்றல்ல, യേശു ഉണ്ട്. இயேசு உண்டு என்று அறிவார்கள். എന്റെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കുന്നു. ஆண்டவராக இயேசு எனக்குள் இருக்கிறார். 2019 വർഷത്തിൽ இந்த 2019 ஆண்டிலே ഈ പാക്കേജ് നിങ്ങളുടെ ഹൃദയത്തിലേക്ക് വരട്ടെ. இந்த பேக்கேஜ் கர்த்தர் உங்கள் இருதயத்திலே தருவாராக. നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ നിങ്ങൾ വരുമ്പോൾ, உங்கள் இருதயத்தில் இந்த பேக்கேஜ் வருகிற பொழுது നിങ്ങൾ വരുമ്പോൾ അവിടെ നില്ല് എന്ന് നീ പറഞ്ഞാൽ അത് നിൽക്കും. அங்கே உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எந்த நிலை வந்தாலும் சரி, அது அங்கே நில்லு என்று சொன்னால் அது அப்படியே நின்றுவிடும். ആ കോൽ നിന്റെ ഹൃദയത്തിലാണ് ഇരിക്കുന്നത്. அந்த கோல் உனக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ആ മരം നിന്റെ ഹൃദയത്തിലാണ് ഇരിക്കുന്നത്. அந்த மரம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ആ പുതപ്പ് നിന്റെ அந்த ഹൃദയത്തിലാണ്. சால்வை உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ക്രിസ്തുവിന്റെ സകല സമ്പൂർണ്ണതയും ഹൃദയത്തിൽ വെച്ചിരിക്കുന്നു. கிறிஸ்துவின் சகல சம்பூர்ணமும் உன் இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. നീ പറഞ്ഞാൽ മതി, நீ சொன்னால் போதுமானது, ഉടനെ അവിടെ നിൽക്കും. அது உடனே அங்கே நின்று விடும். ജയം കൊള്ളുകയില്ല. அது ஜெயம், உனக்கு தோல்வி உண்டாவதில்லை. നിങ്ങളാണ് പുതപ്പ്, நீதான் அது சால்வை, നിങ്ങളാണ് ഉപ്പ്, நீதான் உப்பாய் இருக்கிறாய், നിങ്ങളാണ് മാവ്, நீதான் மாவாய் இருக்கிறாய், നിങ്ങളാണ് സകല സമ്പൂർണ്ണതയും. நீதான் சகல சம்பூர்ணமுமாய் இருக்கிறாய். ഇതുവരെ ഇത് നിങ്ങൾ ചിന്തിച്ചില്ല എങ്കിൽ, இதுவரைக்கும் நீங்கள் இதை குறித்து யோசிக்கவில்லை என்று சொன்னால் ഇപ്പോൾ എടുത്തോളാം. இப்பொழுது நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். എന്റെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കണമേ. என் ஆண்டவராகிய இயேசு எனக்குள் இருக்க வேண்டும். 10,000 ആളുകളെ യേശു ആ കാലം സൗഖ്യമാക്കി. ஆயிரமானவர்களை இயேசு அந்த காலத்திலே சுகமாக்கினார். അവരാരും യേശുവിനെ അവരെ വീട്ടിൽ കൊണ്ടുപോയില്ല. அவர்கள் யாரும் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லவில்லை. അവരെല്ലാവരും പ്രസംഗം കേട്ടവരാണ്. அவர்கள் எல்லாரும் செய்தியை கேட்டவர்கள், പ്രസംഗം കേട്ടു, பிரசங்கத்தை கேட்டவர்கள், അത്ഭുതം കണ്ടു, அற்புதங்களை கண்டவர்கள், அடையாளங்களை பார்த்தவர்கள், ചെയ്തു. எல்லாவற்றையும் செய்தார்கள். ഒരു സഖായി മാത്രം യേശുവിനെ വീട്ടിൽ കൊണ്ടുപോയി. ஆனால் ஒரு சகையும் மட்டும் இயேசுவை தன் வீட்டுக்கு கொண்டு போனார். അതുപോലെ ഇവിടെ അനേകർ ഇരിപ്പുണ്ട്. அதுபோல் இங்கே அநேகர் இருக்கிறீர்கள். നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ യേശു ഉണ്ട്. உங்கள் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? യേശുവിന്റെ സ്വഭാവം നിങ്ങൾ നിങ്ങളുടെ വീട്ടിൽ കാണിക്കുന്നു. இயேசுவின் குணாதிசயங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? നിങ്ങളുടെ സഭയിൽ കാണിക്കുന്നു. உங்கள் சபையிலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? നിങ്ങളുടെ ജോലി സ്ഥലത്ത് കാണിക്കുന്നു. உங்கள் வேலை செய்கிற இடங்களில் வெளிப்படுத்துகிறீர்களா? നിങ്ങളിൽ നിന്ന് വീശുന്ന മണം ഏതാണ്? உங்களிலிருந்து புறப்படுகிற நறுமணம் எதுவாய் இருக்கிறது? കള്ളു കുടിച്ചവന്റെ ഉള്ളിൽ നിന്ന് കള്ളമണം വീശും. உங்களிலிருந்து കള്ളു കുടിച്ചവൻ, கள்ளு குடித்தவனுடைய உள்ளிருந்து அந்த வாசனை புறப்பட்டு வரும். ക്രിസ്തു ഉള്ളിൽ ഇരിക്കുന്നവന്റെ വായിൽ നിന്ന്
கிறிஸ்துவிന്റെ மனம் வீசி கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்துவின் வாசனை உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது നിങ്ങളുടെ വാക്കിൽ കൂടെ വെളിപ്പെടും. அது உங்கள் வார்த்தையிலே வெளிப்படும். വസ്ത്രത്തിൽ കൂടെ വെളിപ്പെടും. அது உங்களுடைய வஸ்திரத்திலே வெளிப்படும். നിങ്ങളുടേതായ മറ്റ് ആഹാരത്തിൽ കൂടെ വെളിപ്പെടും. அது உங்களுடைய ஆகார முறைகளிலே வெளிப்படும். അപ്പോൾ മറ്റുള്ളവർ നിങ്ങളെ ക്രിസ്തു ഉണ്ടെന്ന് അറിയും. அப்பொழுது மற்றவர்கள் புறஜாதிகள் உலகத்தார் உங்களில் இயேசு இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால், இப்பொழுது சொன்னீர்கள் என்றால், இப்பொழுதே உங்கள் வியாதிகள் உங்கள் சரீரத்தை விட்டு மாறப்போகிறது. இது அற்புதத்தின் ஆளா இருக்கிறது. ഇത് ആരും ഞാൻ പറഞ്ഞല്ലോ ഇത്രയും നമ്മുടെ ഉള്ളിൽ அவருக்குள்ளே இருக்கிறது, அவர் നമ്മുടെ உள்ள இருக்கிறது. இது இவைகளெல்லாம் அவருக்குள் இருக்கிறது, ஆனால் அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நமக்கு வருന്നതിനെല്ലാം அவர் ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് റിമോട്ട് ചെയ്യും. നമ്മളൊന്നും അറിയണ്ട. റിമോട്ട് വണ്ടി നിൽക്കണം, വണ്ടി അവിടെ നിൽക്കണം. സാറന്മാരെ ഉണ്ടായിരിക്കണം, എന്റെ മോനെ എതിരായിട്ട് നിൽക്കാതെ എന്ന് കർത്താവ് പ്രവർത്തിച്ചോളൂ. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. ஏதாவது உங்களுக்கு எதிராய் வந்தாலோ விழுந்தாலோ ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள் தானாய் இருந்து ஒரு ரிமோட் செய்வது போல, கிரியை செய்வது போல உங்களுக்குள் தானாய் செய்வார். விழ வேண்டியது வந்தால் அதை அங்கே தடுத்து நிறுத்துவார். உங்களுக்கு எதிராய் வந்தால் அங்கே நில் என்று சொல்லுவார். உங்களுக்கு எதிராய் வாய்கள் புறப்பட்டு வந்தால் அவைகளை தடுத்து நிறுத்தி விடுவார். இப்பொழுது சில வியாதிகள் சுகமாக போகிறது. நான் இப்பொழுது செய்தியை கொடுத்து விட்டு உட்கார்ந்து விடுவேன். இப்பொழுது வியாதிகள் சுகமாக போகிறது. இது கிறிஸ்துவாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்வீர்களா? நேற்று வரைக்கும் நம்முடைய வாயிலே மட்டும் இயேசு 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 என்று இருந்தார். இப்பொழுது இயேசுவை உங்கள் இதயத்தில் வைப்பீர்களா? நீங்கள் இயேசுவை விட்டுவிடக் கூடாது. இந்த ஆண்டு முழுவதும் ஒரு கர்ப்பிணி பெண்ணானவள் தன்னுடைய பிள்ளையை தன் கர்ப்பபாத்திரத்திலே தன் வயிற்றுக்குள் பாதுகாப்பது போல நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவை உங்களுக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். അങ്ങനെയാണെങ്കിൽ നിങ്ങൾ പറ യേശുവേ. அப்படி என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது ஒன்று செய்யுங்கள். இயேசுவே என்று சொல்ல ஆரம்பியுங்கள். என் ஹிருதயத்தில் வரணும். இயேசுவே, நீர் என்னுடைய இதயத்துக்கு வாரும் இயேசுவே என்று சொல்லுங்கள். என் ஹிருதயத்தில் இன்னும் முதல் ഇതിനുമുമ്പ് നിങ്ങൾ പറഞ്ഞിട്ടുള്ളതാണ്, അത് വാപ്പേച്ചാണ്. நீ இதுவரைக்கும் பலமுறை சொல்லி இருக்கிறாய். அதனுடைய வாயிலே நாவிலே நாக்கிலிருந்து சொல்லி இருக்கிறாய். ஹிருதயத்தை தெய்வத்திനെ எனக்கு இயேசு உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்க இந்த இருதயத்தை இயேசுவுக்கு கொடு. எத்தனை பேர் கொடுக்கும்? இதுக்கு கொடுத்தாரும் ഞാൻ இந்த இயேசுவின் ஹிருதயத்தை கொடுக்கணும்னு പറയും. அப்படி இன்று முழுமையாய் என் இருதயத்தை இயேசுவுக்கே வாசமாய் இருக்கும்படி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். இயேசு எனக்குள் வாசமாய் இருக்க வேண்டும். இன்று முதல் இயேசு எனக்குள் 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 என்று சொல்லுகிறவர்கள் நம்பிக்கையோடு உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். நான் விசுவாசத்தை அல்ல இப்பொழுது உங்களுக்கு சொன்னது. வചനം വിശ്വാസത്തിനാലേ கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இன்னு പറഞ്ഞുകൊണ്ട് போன ஆண்டவர் என்ற ஹிருதயத்தில். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் என்று சொல்லுகிறது. நீங்கள் தைரியமாய் உங்கள் நாவுகளை திறந்து இயேசுவே 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 என்று சொல்ல ஆரம்பியுங்கள். இயேசுவே என் இருதயத்தில் வாசமாய் இருங்கப்பா. ഞാൻ എറണാകുളത്ത് നിന്ന് ട്രെയിനിൽ വന്ന് പിള്ളേരുടെ വീട്ടിൽ വരുന്നത് വരെ എന്റെ മനസ്സുകൊണ്ട് യേശുവിന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്, യേശുവിന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്, യേശുവിന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്, യേശുവിന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്. நான் என்னுடைய எர்ணாகுளம் என்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வருகிறது வரைக்கும், பிள்ளை வீட்டுக்கு வருகிறது வரைக்கும் ஆண்டவரே இயேசுவே என் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும், இயேசு எனக்குள் வாசமாக இருக்க வேண்டும், இயேசு எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். 55 வருஷம் இன்ன
இதுவரையும் இயேசுவின் ஹிருதயத்தில் 52 ஆண்டுகளாக இயேசுவை என் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறேன். விட்டு கொடுத்துட்டிല്ല, കളഞ്ഞിട്ടില്ല. இயேசுவை இதுவரை நான் தொலைத்ததில்லை. இயேசுவை நான் இதுவரை விட்டதில்லை. அநேக ஹிருதயங்களில் இயேசு பிரவேசிக்கട്ടെ. அநேகருடைய இருதயங்களில் இயேசு இன்றைக்கு உட்பிரவேசிப்பாராக. ആകൊണ്ട് പറയാ, യേശു എന്റെ ഹൃദയത്തിൽ വരണമേ. நீங்கள் உங்கள் நாவினால் ഇത് പറയുമ്പോൾ നിന്റെ രോഗം മാറുകയാണ്. நீங்கள் நாவினால் இயேசு என் உள்ளத்திற்கு வரட்டும், என் உள்ளத்திற்கு அமரட்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்கள் வியாதிகள், உங்கள் பலவீனங்கள் இப்பொழுது உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போகும். ഇപ്പൊ പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ ഇത് കഴിഞ്ഞ് ഇട്ടിട്ട് പോകരുത്. இதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இயேசு உள்ளத்தில் வந்தாலும் நீங்கள் விட்டு போய்விடக் கூடாது. പോകുമ്പോഴും യേശുവിന്റെ ഉള്ളത്തിൽ, യേശുവിന്റെ ഉള്ളത്തിൽ, യേശുവിന്റെ ഉള്ളത്തിൽ. വാവണ്ട് പറഞ്ഞാൽ ഹൃദയത്തിൽ വിശ്വസിക്കണം. യേശുവിന്റെ ഉള്ളത്തിൽ. நீங்கள் போகும் பொழுதெல்லாம் இயேசு என் இருதயத்தில், என் இயேசு என் இருதயத்தில், என் இயேசு என் இருதயத்தில் என்று சொல்லிக்கொண்டே போகணும். வாயார சொல்ல முடியவில்லை என்றாலும் உங்கள் இருதயத்தில் இயேசு என் இருதயத்தில், இயேசு எனக்குள், இயேசு எனக்குள், இயேசு எனக்குள் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். ആ വെളിച്ചം നിങ്ങളുടെ രോഗത്തെ റേഡിയേഷൻ ചെയ്യും. அந்த வெளிச்சமானது உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை அப்படியே ரேடியேஷன் செய்துவிடும். அந்த சுவரை உடைத்துவிடும். எல்லாருக்கும் வியாதி. தைரியமாய் நீ சொல்லுங்கள், அத்திப்பழ அடை எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய வியாதி சுகமாகும். குணமாக்குகிற வல்லமை உள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அதை மாற்றிக் கொடுப்பார். அவர் பலவீனத்தை மாற்றிக் கொடுப்பார். அவரின் இல்லாய்மை மாற்றிக் கொடுப்பார். இப்பொழுது மாற்றிக் கொடுப்பார். உன் வாயார இயேசுவோடு சொல்லு, இயேசுவை இருதயத்தில் வாசமாயிரும். இயேசுவின் இருதயத்தில் வந்தால் அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. நான் இந்த வாக்கோடு அவசானிப்பிக்கிறேன். நான் என்னுடைய வார்த்தைகளை இங்கே நிறுத்தி விடுகிறேன். இது நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் கோலையோ சால்வையோ மாவையோ உப்பையோ நீங்கள் தேடி போட அவசியம் இல்லை. அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. மக்கள் இல்லைங்கள் அது அவருக்குள் இருக்கிறது. உனக்கு புத்திர சந்தானம் இல்லை என்று சொன்னால் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. காரணம் அவர்தான் சிருஷ்டிகராய் இருக்கிறார். அது அவருக்குள் இருக்கிறது. உனக்குள் பலன் இல்லையோ, உனக்கு எது இல்லையோ அது அவருக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு அவர் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் நம்மை அனுகிரகிக்குமாறாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.